அல்லேலூயா. இந்த அருமையான நாளிலே கூடி வந்து நாம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாக இந்த நாள் ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவன் நம்மோடு கூட இந்த இடத்தையும் எங்களை ஆளுகை செய்யும்படியாக எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்தவர்களாக ஒருமனப்பட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தம் இரக்கம் கிருபை என்ற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த நாளை நீங்கள் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஐயா, இந்த வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் கூடி வரும்படியாக உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் தேவனாயிருந்து எங்கள் மத்தியில் உலாவி எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றி செலுத்துகிறோம். அப்பா, விசேஷமாக இந்த கால வேளையிலும் கர்த்தாவே, எங்கள் ஆராதனையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, உமக்கு பிரியமான ஆராதனை, நீர் விரும்புகிற ஆராதனை, நீர் உலாவுகிற ஆராதனையாய் மாற்றும்படியாக எங்கள் குறைகள், குற்றங்கள், தவறுதல்கள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் தயவாய் மன்னிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் இருக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எண்ணுவதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவரே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா, இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்து உம்மை பாட்டி துதித்து உம்மை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி. இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறதான அன்பு சகோதர சகோதரிகள் ஏற்ற வேளையில் வந்து சேரும்படியாய் நாங்கள் ஒருமித்து உம்மை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் தேவன் எங்களுக்குள்ள ஒருமனத்தின் ஆவியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ஆண்டவரே, நாங்கள் கேட்குற செய்திகள், ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், எங்கள் சாட்சிகள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் உமக்கு மகிமையாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகளை விலக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். நாம் எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர். ஆமேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய புதிய ஆலயத்துக்கான கிரவுண்ட் பிரேக்கிங் செர்மனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆமேன். அதற்காக தேவனை நாம் சோத்தரிப்போம். ஆமேன். வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் நமக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துவார். நாம் இன்னும் சந்தோஷமாக அவருக்குள் மகிழ்ந்து களி கூறும்படியாக எல்லாவற்றையும் அவர் நமக்கு ஏற்ற வழியில் செய்து முடிப்பார். ஆமேன். இப்பொழுது முதலாவது பாடலாக இது இன்றைய தினம் கர்நாடிக் மியூசிக்கில் பாட போகிறோம். ஆமேன். ஆகவே தெரிந்தவர்கள் பாடுங்கள் சபையில், தெரியாதவர்கள் நம்முடைய கொயரோடு சேர்ந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். ஆகவே இது எல்லாருக்குமே நீங்கள் தெரிந்த பாடல், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், கர்நாடிக் மியூசிக்கில் பாட போகிறோம். அதற்காக ப்ரே பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். Namaskar
ஹல்லேலூயா. இந்த பாடலில் உணர்ந்து பாடுகிற போது அது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமேன். யோசித்து பாருங்க, சர்வத்தையும் உண்டாக்கினார். ஆமேன். ஒன்றுமில்லாத நேரத்திலும் சகலதையும் உண்டாக்கினார். கொலோசியரில் நாங்கள் 1:15-14 பார்க்கும்போது, அவர் தரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். ஆமேன். அதுக்கு பிறகு சொல்லும்போது ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்திலும் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தர் தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தரங்கள் ஆனாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. ஆமேன். அந்த தேவனை, அவருடைய அன்பை, அவருடைய அந்த சிருஷ்டிப்பின் மகிமையை நாம் உணர்ந்து நாம் அதை குறித்து தியானிக்கிற போது ஒரு சந்தோஷம் உண்டாகுமா? யோசித்து பாருங்க. ஒன்றுமே இல்லாத இடத்துல தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கார். ஆமேன். நம்மை சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, நமக்கு என்ன தேவை என்று அவர் முன்குறித்து அதை சிருஷ்டித்து இருக்கிறாரு. அதுதானுங்க அன்பு. ஆமேன். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து நாம் பாடுகிறது போது அவருடைய மகிமை நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறது. ஆமேன். 2வது பாடலாக, நேற்றும் இன்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமேன். அவர் அப்பவும் இயேசு கிறிஸ்து தான். அப்போ கர்த்தாதி கர்த்தராய் வெளிப்பட்டார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் மூலமாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். அவர் மாறாதவர். நாம் மாறலாம். ஆமேன். நாம் நம்புகிறவர்கள் மாறலாம், நம்மை சுற்றி இருக்கிறவைகள் மாறலாம், நம்முடைய சூழல்கள் மாறலாம், நம்முடைய காலங்கள் மாறலாம், எல்லாம் மாறும். ஆனால் கர்த்தர் ஒருவரே மாறாதவர். ஆமேன். அந்த அன்பை உணர்ந்து இந்த பாடலை நாம் பாடி கைகளை தட்டி உற்சாகமாக பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். என்றும் நாளை என்றும் மாறாதவர்,
அவர் சொல்லு மாறாதவர். ஆமேன். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. ஆமேன். மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. ஆமேன். மனுஷர்கள் மாறுவார்கள். ஆமேன். ஆனால் கர்த்தரோ மாறாதவர். ஆமேன். என்ற விசுவாசத்தை தொடக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய கர்த்தரவர். ஆமேன். அவை நமக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணி அந்த விசுவாசத்தினால நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி அவர் நமக்காக சகலதையும் அவருடைய வார்த்தையில் சொல்லியிருக்கார். ஆமேன். அவர் மாறாதவர். ஆனால் நாம் அதை பற்றி நடக்கிறவர்களாக நாம் மாறாதவர்களாக இருக்க வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். ஆமேன். அல்லேலூயா. இப்பொழுது ஆராதனைக்கு ஏற்ற வண்ணமாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படியாக வார்த்தையை கொண்டு வசனத்தை கொண்டு பரிசுத்தமுள்ள தேவனை நாம் தரிசிக்கும்படியாக அவர் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஏனென்றா எங்கே என் நாமத்தினாலே 2 or 3 பேர் கூடுகிறீர்களோ, அதாவது சகோதரர்கள் வந்து இந்த இதுகளை ஆயத்தப்படுத்துகிற போதே கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். ஆமேன். ஆனால் அவரை நாம் உணர வேண்டும், அவரை நாம் பார்க்க வேண்டும், அவரோடு நான் பேச வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும். ஆமேன். நாம் பரிசுத்தமாக இருந்தால், ஆமேன், இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்களா? தேவனை தரிசிப்பார்கள். ஆமேன். அப்போ சுத்த இருதயம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். ஆமேன். அப்போஸ்தலர் 15:9 நாங்கள் பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்தனால நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்குறது என்று சொல்லப்படுகிறது. ஆமேன். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் விசுவாசிக்கும் போது அவர் நமக்குள்ள அந்த பரிசுத்தத்தை அவருடைய வார்த்தையினால் அவருடைய சத்தியத்தினால் நம்ம பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஆகவே இந்த வேளையிலே நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக 2 கொரிந்தியர் 7:11 வாசிப்போம். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதை. 2வது, குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுறதை. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? அநேகரை குற்றப்படுத்திட்டு தான் இருப்போமே தவிர, இல்லையா? ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும். அடுத்து 3வது, எவ்வளவு வெறுப்பையும். நாங்கள் வெறுக்க வேண்டிய அநேக காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். ஆமேன். அடுத்தது, எவ்வளவு பயத்தையும். தேவனுக்கு பயப்படுகிறதான பயமானது எவ்வளவா இருக்க வேண்டும். எவ்வளவு ஆவலையும். தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு ஆவல் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அடுத்தது, எவ்வளவு பக்தி வைராக்கியம். தேவனுக்காக என்னதான் நடந்தாலும் என் ஆண்டவருக்காக நான் நிற்பேன். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும். ஆமேன். நம்மிடத்தில் ஒரு கண்டிப்பானது காணப்பட வேண்டும். என்ன கண்டிப்பானது? எப்படியும் வாழ்ந்துட்டு போகலாம் என்று இருக்கக்கூடாது. ஆமேன். கர்த்தருக்காக, அது யாராக இருந்தாலும் கர்த்தருக்காக நான் இப்படித்தான் வாழுவேன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் வாழுவேன் என்ற ஒரு கண்டிப்பான ஒரு இருதயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆமேன். இப்படியாய் நாம் காணப்படுகிறோமா என்று சொல்லி இந்த 7 விதமான காரியங்கள் நமக்குள்ளே காணப்படுகிறதா? தேவனுக்கு ஏற்றம் நமக்குள்ள உண்டாயிருக்க வேண்டுமானால் இந்த 7 வித காரியங்களிலும் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமேன். வெள்ளிக்கிழமையில் ஆலயத்தில் வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், பரிசுத்தமாக இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆலயத்தை விட்டு போன பின்பு நாம் எவ்வளவாய் உறுதியாய் இந்த காரியங்களில் இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமேன். 2 கொரிந்தியர் 7:10, அதாவது 11 வாசித்து 10க்கு நான் இப்போ போகிறேன். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குறது. லௌவீக துக்கமும்
மரணத்தை உண்டாக்குறது. நாம் எல்லாரும் என்ன இன்றைக்கி அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, அது இதுன்னு சொல்லி நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தை குறித்ததான காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம் மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல், அதாவது ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்து விட்டேன் என்று சொல்லி தேவனிடத்தில் போய் மனஸ்தாபப்படுகிறதற்கு இல்லாதபடிக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல். அப்போ நம் ரட்சிக்கப்படும்படியான அந்த திரும்புதல் நமக்குள்ள உண்டாக வேண்டும். அந்த நிச்சயத்தோடு கூட, அந்த திரும்புதலோடு கூட நம் தேவனுக்காக வாழுகிற போது தேவனுடைய துக்கம், தேவனுடைய சத்தியத்துக்காக, அவருடைய வார்த்தைக்காக நமக்குள்ள காணப்படுகிற துக்கம், அல்லது வாழ்க்கையில் வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்துக்கு போயிட்டு வருகிறோமே அது போதும் என்று சொல்லி நாம் இராதபடிக்கு ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய போகிறேன், ஆண்டோட ஊழியத்துக்காக என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய துக்கம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். பேதுருவில் நீங்கள் பார்க்கும்போது ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு, ஆமேன், எல்லா மனுஷனும் என்ன செய்ய வேண்டுமா, ரட்சிக்கப்படும்படியாய் அவர் காத்து கொண்டிருக்கிறாராம். ஆமேன். அவர் வருகிறேன் என்று சொல்லியும் தாமதிக்கிறார். ஆமேன். இந்த உலகத்தார் சொல்லுவார்கள், ஆமேன், 2000 வருகிறாங்க, 2010 வருகிறாங்க, 2030 வருகிறாங்க, 2025 இப்படி அநேக காரியங்களை சொல்லுகிறார். ஆனால் அவர் தாமதிக்கிறார். ஒருவனும் கூட கெட்டு போகக்கூடாது. ஆமேன். தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாய் அவரை தந்தருளி அவ்வளவாய் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமேன். அந்த அன்புக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அப்போ நம்மிடத்தில் அந்த துக்கம் காணப்படுகிறதா? தேவனிடத்தில் காணப்படுகிற அந்த பாரமானது நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிறதா? அப்படி காணப்படும் போது தான் நமக்குள்ள இந்த 7 விதமான காரியங்களும் நிலைத்திருக்க அது உதவி செய்கிறதாக இருக்கிறது. ஆமேன். அந்த 7 விதமான காரியங்களை நீங்கள் உங்களுடைய தியானங்களில் வீட்டில் போய் இன்னும் கூடுதலாக தியானிக்க முடியும். ஆமேன். இன்னும் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வு அடைந்து, அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் என்ன செய்ய வேணுமா, உணர்வு அடைந்து மனம் திரும்பி தாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று சிறையிருப்பான தேசத்தில் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து, அது அப்படியே தொடர்ந்து அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தெரியும், விடுதலை உண்டாகிறதை பார்க்கலாம். ஆமேன். அப்போ நாம் இந்த தேசத்தில் வந்திருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சகல ஐஸ்வர்யங்கள், சகல காரியங்களை குறித்து நாங்கள் உணர்வு அடைய வேண்டும் தேவனிடத்தில். ஏண்டா ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறாராம், பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அப்படியே அந்த கடைசியில் அந்த பகுதி, அந்த 1 நாளாகவும் 29:12 கடைசியில் பார்க்கும்போது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அப்போ எல்லாமே அவரிடத்தில் வருகிறதுன்றதை உணர்ந்து கொள்ளும்படியாய் அந்த உணர்வு நமக்குள்ளே வந்து நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே வந்து தேவனிடத்தில் திரும்பி செபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆமேன். அப்படி இருக்கிற போது கர்த்தர் அவருக்கேற்ற துக்கம் நமக்குள்ளே உண்டாகிறது. ஆமேன். நமக்காக தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தவர், தனக்காக
எங்களுக்காக தம்மையே கிருபாதார பலியாய் குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுத்தவர். ஆமேன். அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்குள்ள காணப்படும்படியாக தலைகளை தாழ்த்தி முழந்தாள் படியிட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்மிடத்தில் உண்டா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக, நாம் அதில் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகும்படியாக, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் செய்து தேவனே உமக்கு விரோதமாக இருந்தோம் என்றதை உணர்ந்து மனம் திரும்பி நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக, கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் நாங்கள் கண்டிப்பு உள்ளவர்களாக, ஆண்டவரே உமக்காக ஓட, உமக்காக நாங்கள் காரியங்களை செய்ய தேவனீர் அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்குள்ளே உண்டாயிருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா தங்களுடைய ஆண்டவரே தகப்பனே குற்றங்களை குறைகளை உணர்ந்து தங்களுடைய பாவங்களை உணர்ந்து உம்மிடத்தில் முழங்கால் படியிட்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ தகப்பனே, நெருப்பொழுதே அவருடைய சிறை இருப்புகளை மாற்றும்படியாய் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அது இன்றைக்கு மாத்திரமல்ல தகப்பனே, எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு முன்பாக அது காணப்பட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே ஓட வேண்டுமென்ற அந்த ஆவலை கொடுக்கும்படியாக, ஒரு வாஞ்சியை கொடுக்கும்படியாக எங்கள் இருதயங்களை நீர் புதிதாக்குறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுதும் கர்த்தாவே எங்களை தாழ்த்தி உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். தொடர்ந்து நீர் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்கள் ஆராதனையில் நீங்கள் மகிழ்ந்து கலைகூறும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலே காலையில் புதிய ஆலயத்துக்கான கிரவுண்ட் பிரேக்கிங், அதாவது அஸ்திபாரம் இடுவதற்கான அந்த ஆயத்த பணிகளை இன்றைக்கு ஆரம்பிக்க கிருபை செய்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உண்மையாகவே அவர் பெரிய காரியங்களை செய்தார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. ஆகவே எத்தனையோ விதமான ஹார்ட்ஷிப்ஸ், அதாவது கஷ்டங்கள் மத்தியிலும் கூட அவர் ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான போராட்டங்கள், கவலைகள், கஷ்டங்கள், அடுத்து என்ன செய்வோம் என்று தெரியாத எத்தனையோ நேரங்களை கடந்து வர கிருபை செய்தார். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய காருண்யம் பெரியது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு முதல் 20% கொடுக்க ஆண்டு கிருபை செய்தார். அதில் நிறையா இது நம்ம ஏற்கனவே சேமித்து வைத்திருந்தது. மற்ற சர்ச்சைகள் அப்படி சேமிக்கலை, அவங்க கன்வென்ஷன் எடுத்துனாங்க, நிறைய காரியங்கள் செஞ்சாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காரியத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இப்படிப்பட்ட ஆகவே இந்த வருஷத்துக்கான 20%, சென்ற வருஷத்துக்கான 20% கட்டி முடிக்க கிருபை செய்தார். நீங்கள் உதார்த்தமாய் கொடுத்த, மனப்பூர்வமாய் கொடுத்த யாவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தொடர்ந்து நமக்கு அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் 40% கொடுக்க வேண்டியிருக்குது. அது நம்ம ஜெனிஸ்டன் பாஸ்டர் நமக்கு அறிவிப்பாங்க. ஆகவே தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மை நினைத்தருளினார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படியே அவர் நம்முடைய தாழ்மையில், சிறுமையில், கண்ணீரில், பயத்தில், வேதனையில் அவர் நம்மை நினைத்தருளி நமக்கு இப்படியான ஒரு பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிக்க வேண்டிய வேளை. சபையை கூடி ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்கிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த விசுவாசத்தோடு, அந்த உற்சாகத்தோடு கூட நம்ம காணப்படுவோம். ஆகவே முதலாவது நம்ம ஆண்டுடைய ஊழியத்திற்காக எங்கெங்கு ஊழியங்கள் நடக்குதோ அந்த இடத்துல அநேக ஆத்துமாக்கள் மனம் திரும்பும்படியாக, இந்த தேசத்தில் அநேக ஆத்துமாக்கள் மனம் திரும்ப, நம்முடைய சர்ச் மூலமாக நடக்கிற ஊழியங்கள் மூலமாக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இதற்காக பாஸ்டர் ஜெனிஸ்டன் ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. எல்லோரும் கூட ஒரு மனதோடு கூட நம்ம
வாய்களை திறந்து விசுவாசத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட நம்ம ஆண்டவரை உயர்த்தி இந்த வேளையில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராய் இருந்து தகப்பனே எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த தேசத்தில் எங்களை கொண்டு வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் ஜீவன்களை நீர் கூட்டி கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவன் உம்முடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாய் உம்மை துதிக்கும்படியாய் எங்களை அழைத்து ஆண்டவரே இந்த தேசத்தில் நீர் இதுவரைக்கும் நடத்தி வருகிறீர். நன்றி தகப்பனே. இப்பொழுதும் கர்த்தாவே எங்களுக்கு இந்த தேசத்தில் ஒரு ஊழியத்தை கொடுத்து ராஜா, இந்த ஊழியத்தை இதுவரைக்கும் குறைவின்றி நீங்கள் நடத்தினீங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்திலும் ஆண்டவரே சோர்ந்து போய் விடாதபடிக்கு எங்கள் தடைகளை எல்லாம் விலக்கி கர்த்தாவே நீங்கள் மகிமைப்பட்டீங்கப்பா. உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே நாளைக்கு ஆராதனை செய்ய முடியுமா என்று நாங்கள் கலங்கின போது கர்த்தாவே எங்களுக்காக புதிய இடத்தை ஆயத்தப்படுத்தி மகிமைப்பட்டீங்க அப்பா. ஆண்டவரே அப்பா பாஸ்டர் பலவீனப்பட்ட போது கர்த்தாவே என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தோம் தகப்பனே. ஆனால் நீங்கள் கிருபையாய் சுகத்தை கொடுத்து இதுவரைக்கும் நடத்திருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே இந்த இடத்துல நாங்கள் இவ்வளவு அதிகமாய் கொடுக்கிறோமே, என்ன செய்கிறது வருகிறதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய காணிக்கையெல்லாம் இவ்வளவாய் போகுது என்று நாங்கள் மனம் வருந்தினோம். ஆனால் கர்த்தரோ வாசல்களை திறந்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற சகல நன்மைகளுக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கிடைக்க போகிற சகல நன்மைகளுக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் நீங்கள் சபையை கொடுத்து கர்த்தாவே, ஊழியத்தை கொடுத்து ஆண்டவரே இவ்வளவாய் ஆத்துமாக்களை கொடுத்து நீ நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. இது உம்முடைய சுய ரத்தத்தினால, உம்முடைய சொந்த ரத்தத்தினால நீங்கள் சம்பாதித்த சபை தகப்பனே. ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்களே அனுதினமும் சபையில நீங்க கூட்டி சேர்த்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. தொடர்ந்து இந்த தேசத்துல இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இன்னும் பெருக பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. அநேகரே ஆண்டவரே இந்த தேசத்துல நாங்கள் இன்னும் கூட்டி சேர்க்கும்படியாய் அநேக பாசைகள்ல ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியான வழி வாசல்ல நீர் எங்களுக்கு திறந்து கொடுத்து நீர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாய் சபை பிள்ளைகள் ஆண்டவரே உற்சாகமாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்களை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அநேகரை ஆதாயப்படுத்தும்படியாய் ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக இந்த கர்த்தா தேசத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதை நினையாமல் போக மாட்டீங்க என்று சொன்னீங்க ஆண்டவரே. உம்முடைய ஜனமாகிய நாங்கள் ஆராதிக்கும்படியா இந்த இடத்தை அவர்கள் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதன் நிமித்தம் இந்த தேசம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இப்பொழுது காணப்படுகிற குறைவுகள் எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாளில் தகப்பனே இந்த மத்திய கிழக்கு தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது காணப்படுகிற இந்த அமைதியான சூழ்நிலைக்காக நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அமைதியான காலங்கள் இன்னும் நிலைபெறும்படியாக ஆண்டவரே, ஜனங்கள் வீணாய் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே உமக்காக பயப்படும்படியாய், உம்மை நோக்கி பார்க்கும்படியாய், அவருடைய இருதயங்களை நீ திருப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இன்னும் அப்பா பின் மாறி போயுள்ள தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவர்கள் தேவனை அறிந்தும் மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையில் வீணராய் போய் இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் மனம் திரும்பும்படியாய் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தங்கள் அக்கிரமங்களை விட்டு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அவருடைய இருதயங்களில் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்களை சந்திங்கப்பா. அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே அப்பா. விசேஷமாக அந்த யூரோப் தேசங்கள், அமெரிக்க தேசம் ஆண்டவரே
அப்பா எங்களுடைய தேசங்கள் ஆண்டவரே, ஆசியா தேசங்கள் ஆண்டவரே, ஆப்பிரிக்கா தேசங்கள் என்று எல்லா தேசங்களிலும் நீர் ஒருவரே மகிமைப்படும்படியாய், அந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியாய், சுவிசேஷம் செல்லும்படியாக, சுவிசேஷகர் அந்த இடங்களில் பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே விசேஷமாய் தகப்பனே, அப்பா நீங்கள் ஆண்டவரே, அப்பா எங்கள் இலங்கை இந்திய தேசத்தை நினைந்தள்ளுங்க தகப்பனே. அப்பா அவர்கள் ஆண்டவரே தேவனுக்கு ஏற்ற மகிமையை விக்கிரகங்களுக்கு கொடுக்கறதுனால ஆண்டவரே உம்முடைய எரிச்சலில் சம்பாதிக்கிற ஜனங்களாய் காணப்படுகிறார்களே கர்த்தாவே. அவருடைய இருதயங்கள் மாற்றப்படும்படியாக கை வேலைகள் ஆண்டவரே தங்களுடைய சுருவங்களுக்கு ஆண்டவரே மகிமையை கொடாதபடிக்கு ஜீவனுள்ள தேவனை அறியும்படியாய் அந்த ஜனங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படும்படியாய், விக்கிரக கோட்டைகள் அழிக்கப்பட்டு போகும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேச ஜனங்கள் உணர்வடையும்படியாய், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படியாய் கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக அமெரிக்கா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய ஜனாதிபதியை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, அந்த மகன் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய வேதத்தை படி நடக்க, உம்முடைய வேதத்தின்படி தேசத்தை ஆளும்படியான ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் காணப்படுகிறான அந்த காட்டு தீயினால கர்த்தாவே அநேக ஜனங்கள் வீடுகளை இழந்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாய் நிற்கிறார்கள் கர்த்தாவே. அதை உணர முடியாது இருக்கிற அந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் தகப்பனே. ஐயா, இவ்வளவு காரியங்களை கண்டும் உணராது இருக்கிற அந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்காக நீர் கல்வாரியில பட்ட பாடுகளை நினைந்தல்லுங்க அப்பா ஆண்டவரே. அந்த ஜனங்களுடைய இருதயத்தில் கர்த்தாவே விசுவாசத்தை உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே எங்களுடைய ஆலய கட்டுமானத்துக்காக ஆண்டவரே அந்த 20% நாங்கள் தான் கொடுக்கும்படியாய் நீர் கிருபை பாராட்டினீங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவாய் கிருபை செய்தீங்க சுவாமி. அதை கொடுத்த சபை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் மன உற்சாகமாய் இதுவரைக்கு கொடுத்தார்கள் தகப்பனே. இனிமேலும் அவர்கள் கொடுக்க உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்னும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காரருடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவன், ஊழியக்காரருடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரனையும் சந்திக்கும்படியாய் அவர்களை இன்னும் உமக்காய் ஓட உமக்காக காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே எங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்து எங்களை இவ்வளவாய் நினைந்தபடியால் நன்றி தகப்பனே. எங்களை இந்த இடத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதிலை கொடுக்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பரிசுத்தாவின் உதவி ஒத்தாசையிலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். சபை பிள்ளைகளுக்காக, அவள் குடும்பங்களுக்காக, இந்தியா இலங்கையில் மற்றும் மற்ற தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வயது பெற்றோர்களுக்காக, விசேஷமாக படிக்கிற பிள்ளைகளுக்காக, இளம் வாலிப பிள்ளைகளுக்காக, உலகத்தில் கரைப்படாதபடிக்கு அவர்கள் தங்களை காத்து கொண்டு அவங்க மற்றவங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்கிற பிள்ளைகளாய் வளரும்படி அவளுக்காக ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் காத்திருக்கிற காரியங்கள், அதே போல் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள், ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள், இன்னும் அநேக பயத்தோடு இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் இந்த வர வாக்குத்தத்தின்படி ஆண்டு பெரிய விடுதலையை கொடுக்கும்படியாக சோரி பிரியா ஜெபம் பண்ணு. எல்லாரும் ஒரு மனதோடு கூட வாய்களை திறந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளின் காலை ஆராதனை விளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஜீவன் சுகம் பலன் கொடுத்து உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய பிரசனத்தில் மகிழ்ந்த களி கூறுறதுக்கு எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகள், உம்முடைய இரக்கங்கள், தயவுகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நேரத்தில் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா கிருபையாக இறங்குங்க. அநேகர் இந்த நாட்களில் வேலை இல்லாமல் கண்ணீரோடு கவலையோடு சம்பளம் கிடைக்காமல் இருக்கிறத நீங்கள் அறிவீங்கப்பா. அன்றைய வேலை இல்லாமல் இந்த தேசத்தில் இருக்கிறது எவ்வளோ ஒரு கடினமான காரியம்
ராஜா நீங்கள் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்காக புதிய புதிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் கிருபையாக இறங்கி எவ்வளவேனும் பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு உடைய வார்த்தையினால் அவர்களை நீங்கள் அப்பா உற்சாகப்படுத்தும்படியாய், வார்த்தையினால் அவங்கள பலப்படுத்தும்படியாய், அவங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் உடைய வார்த்தையினால் ஆண்டவரே அதிகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை ராஜா. அப்படியே ஊரில் விட்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், வயோதிப பெற்றோருக்காய் ஜெபிக்கிறோம் அப்போ, தனிமையில் இருக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறோம். கிருபையாக இறங்குங்க. பிள்ளைகளால் உதாசீனப்படுத்தப்படுகிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய பலவீனத்தின் மத்தியில் கர்த்தாவே எப்படி நம்ம வாழ்க்கையை எப்படி தனிமையில் ஓட்டுவோம் என்று அங்கலாய்க்கிற அநேக பெற்றோர்கள் இருக்காங்கப்பா. நீங்கள் கிருபையாக இறங்கி ராஜா அவங்களுடைய பலன் குன்றாதபடிக்கு நீங்கள் அவங்கள காத்துக்கொள்ளுங்கப்பா, அவங்கள பராமரித்தரலுங்க ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்த நீங்கள் எல்லா காரியங்களிலும் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சு நிற்கிறோம் ஐயா. உமோடு நெருங்கி ஜீவிக்கிற அனுபவங்களை கொடுங்க அன்றைய மனைவி பிள்ளைகள், கணவன் பிள்ளைகள், ஊரில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் கிருபையாக இறங்குங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லா விதமான ஆபத்துக்கும் கொள்ளை நோய்களுக்கும் ஆண்டவரே குடும்பங்களை பிள்ளைகளை நீங்கள் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. அன்றைய தூர தேசத்தில் படிக்கிற எங்களுடைய பிள்ளைகள், வேலை பார்க்கிற பிள்ளைகள் எல்லாரோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். அன்றைய வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே என்று பார்க்கிறோமே. அப்பா அம்மை தேட ஒப்பு கொடுக்கட்டும் ஐயா. வேதத்தை தினமும் தியானிக்க ஆண்டவரே நீங்கள் அவர்களுடைய இருதயத்தில் நீங்கள் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய வாலிப பிராயத்தில் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஆண்டவரே வாழ்வதற்கு நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களுடைய இருதயத்தில் நீங்கள் நல்ல உணர்வை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுதின வேத தியான ஜெபத்தில் அன்றைய உமோடு கூட நேரம் செலவழிக்க தரித்திருக்க தேவரீர் கிருபை இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பல்வேறு விதமான வியாதிகளினால போராடி கொண்டிருக்கிற சபையின் பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்போ கிருபையாக இறங்குங்கப்பா, கிருபையாக இறங்குங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்கப்பா. எந்தெந்த பகுதிகளில் வியாதிகள் இருக்கிறதோ, குறைவுகள் இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ரத்தம் பாய்ந்து சென்று பூரண விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையாக இறங்குங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி உங்களால் கிடைக்கிற பலனையும், அந்த சுதந்திரத்தையும் உங்களால் கிடைக்கிற பலனையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளப்பா. நீங்கள் கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளையும் குறைவுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நிர்மூலமாக்கிய ராஜா இந்த புதிய வருடத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படியாக சபைக்கு என்ன தேவை, சபையின் பிள்ளைகளுக்கு எதில் குறைவுபட்டிருக்காங்கங்கிறத பார்த்து ஆண்டவரே நீங்கள் செய்கிற தேவன் அப்பா. நீங்கள் அதில் கொடுத்துருக்கிற அந்த கண்டிஷனுக்கு நல்ல பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்கீங்கப்பா. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்ற வசனத்தின் படியாக என்னென்ன பயங்கள் எங்களுக்கு இருக்கிறதோ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எழுதி ஆண்டவரே உண்மை ஒழுங்கும் கிரமமுமா உண்மையும் உத்தமமாக தேடுகிறவர்களுக்கு அதனுடைய பலனை இந்த வருடத்தில் நீங்கள் காண செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே வேதத்தில் உண்மை தேட உண்மை ஒப்பு கொடுக்கட்டும் ஐயா. ஆண்டவரே நீங்கள் கிருபையாக இருங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட புதிதில் ஆண்டவரை ஆர்வமாக ஆண்டவரை தேடினவர்கள், அதற்கு பின்பு பின்மாற்றத்தில் போனவர்கள், பெருமையில் போனவர்கள், ஆண்டவர் எதில் சிக்கொண்டு தவித்து கொண்டிருக்காங்களோ உம்மை விட்டு உலகத்தின் பின்னால் உலகத்தால் கரைப்பட்டு ஆண்டவரே ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி காணப்படுகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை தேடுவதற்கு, கிரமமாக இம்மை தேடுவதற்கு ஒப்பு கொடுக்கட்டும் ஐயா. அதன் மூலம் நீங்கள் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த வருடத்தில் சுதந்திரித்து கொள்ள தேவரீர் கிருபை செய்வீராக. திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் கிருபையாக இறங்குங்க. எங்கே போய் தேடுறதுன்று ஒன்றும் புரியவில்லை ராஜா. ஆண்டவரே நீங்கள் கிருபையாக இறங்கி உமக்கு பயந்த குடும்பங்களிலிருந்து உமக்கு பயந்த பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வந்து இணைக்க வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவிக்கு இருக்கிற எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவர் பேரில் ஒருவர் குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்ற வார்த்தையின்படியே
கணவன் மனைவி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறதப்பா. கிருபையா இந்த நாளிலே இறங்கி ராஜா அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்தில் இணைக்கப்பட்ட பிள்ளைகள் எவ்விதத்திலும் பிரிந்து போக வேண்டும் என்கிற எண்ணங்கள் வராதபடிக்கு ராஜா அப்பா ஸ்தோத்திரம் அப்பா குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் சந்தோஷம் குடும்ப ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பை தரித்து கொண்டு ஒருவர் அன்பு கூற கர்த்தாவே தேவரீர் கிருபை இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு கவலைகளோடு வேதனைகளோடு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு இந்த இடத்துல யார் யாரெல்லாம் அமர்ந்து கர்த்தாவே மே நோக்கி மனதுக்குள்ளே அழுது கொண்டிருக்காங்களோ நீங்கள் கர்த்தாவே அப்பா அந்தரங்கத்தில் அழுறதற்கு வெளியரங்கமாய் பெரிய காரியங்களை நீங்கள் செய்து ராஜா எல்லாரையும் மகிழ்விக்கும்படியாய் உமக்கு சாட்சியாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மீதமுள்ள ஆராதனை பொறுப்படுங்க நடத்தி தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த வல்லமையுள்ள மெய் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உற்சாகத்தின் ஆவியோடு கூட ஒரு மனதின் ஆவியோடு கூட பரிசுத்த அலங்காரத்தோடு அவருடைய எல்லா கட்டளைகளுக்கும் மனதார ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து ஹல்லேலூயா அந்த சத்தியத்தினாலே பரிசுத்த மாவீரர்கள் என்ற வார்த்தையின்படியே சத்தியம் நமக்குள்ள மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த சத்தியத்தினாலே பரிசுத்தம் ஹல்லேலூயா ஆண்டவர் எனக்காக சிலுவையிலே இரத்த சிந்தி என்னை மீட்டு கொண்டார் என்னுடைய பாவங்களின் தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்ற அந்த விசுவாசம் ஹல்லேலூயா அதனால பரிசுத்தம். இதனால பாவங்களை விட்டு பாவ சிந்தனை பாவ பேச்சுக்கள் அசுத்த பேச்சுக்கள் கிரியைகளை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பின இருதயத்தோடு கூட ஹல்லேலூயா அவரை பின்பற்ற ஒப்பு கொடுத்ததுனால நமக்கு உண்டான அந்த ரட்சிப்பை நினைத்து இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்த ஹல்லேலூயா ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு தாழ்மை உள்ளவர் எவ்வளவு அன்பு உள்ளவர். ஹல்லேலூயா அந்த ஆண்டவர் நம்மை நினைத்தருளுகிற தேவன். ஹல்லேலூயா நம்மை கைவிடாத ஆண்டவர் கரம் பிடித்த ஆண்டவர் நம்முடைய இயலாமையில் சிறுமையில் கண்ணீரில் வேதனையில் ஹல்லேலூயா நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மை நோக்கி பார்த்து மனமிறங்கி நமக்காக இன்றைக்கும் அற்புதங்களை செய்து விடுவிக்கிற நல்ல ஆண்டவர் தடைகள் யாவற்றையும் மாற்றுகிறவர். வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா என்னுடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இருள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் தாவீது சொல்கிறான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி. ஏனென்றால் தேவன் அவரோடு கூட இருப்பதனால ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஆகவே ஹல்லேலூயா இருள் மரண இருள் இப்படிப்பட்ட இருளிலிருந்து வெளிப்பட பண்ணி கட்டுகளை அறுக்கிறவர் என்றும் இரும்பு தாழ்பாலை உடைத்து ஹல்லேலூயா வெண்கல கதவுகளை திறக்கிற என்றும் தடைப்பட்ட எல்லா தடைகளையும் நீக்கி நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி அதில் ஜீவ பாதையில் போக முடியாத கிருபைகளை கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா நம்முடைய தனிமையில் சிறுமையில் நம்மை கைவிடாத ஆண்டவர். உற்சாகமாய் கரந்தட்டி பாடுவோம். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாய் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. செயல்படுவே உம் கரம்
துதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்காக ஹல்லேலூயா ரட்சிப்பும் மீட்பும் ஞானமும் பலனுமாய் நீர் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இம்மட்டும் காத்த எபனேசர் இனிமேலும் காத்து வழிநடத்துவீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்காக ஏதாகிலும் ஒரு கிரியை நடப்பிப்பீர். நாங்க எண்ணாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு எங்களுக்காக கிரியை நடப்பிக்கிற மெய்யான ஜீவனுள்ள தெய்வம் நீங்க உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள சித்தம் எங்களுக்கு எப்பொழுதும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக உமக்கு மகிமையாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவரே நீர் தகப்பனே இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தீங்க. எங்களை ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஒன்று கூட்டி ரட்சிப்பின் துணி சபையாக ஏற்படுத்தி கொடுத்தீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டவரே உம்முடைய அவயங்களா இருக்கிறபடினாலே நாங்கள் எல்லாரும் ஒரே சரீரத்தின் அவயமா இருக்கிறோம். உம்முடைய சரீரத்தின் அவயமா இருக்கிறபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேவரீர் எங்களை நினைத்தறினபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய அங்கலாய்ப்புகள், திகைப்புகள், பயங்கள், வேதனைகள் ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலைமை, ஆனாலும் கூட நீங்க எங்களை மறந்து போகல, எங்களை கைவிடல. ஆபத்துல நோக்கி கூப்பிட்ட பொழுதோ என் தேவன் எங்களுக்காக வார்த்தைகளை கொடுத்து உறுதிப்படுத்தினீர், விசுவாசிக்க செய்தீர், அதை ஏற்ற காலத்தில் நடப்பித்தீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவு ஆண்டவரே திகிலோடு ஆராதித்த நாட்கள்லாம் மாற்றி எங்களுக்கு ஒரு விசாலமான இடத்தை கொடுத்தீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க எங்க உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு நடத்துகிற தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ள இருக்கும்படியாய், தேவனுடைய ஆலயம் எங்க இருதயத்தில் இருக்கும்படியான கிருபைகளை நீங்க கொடுத்தீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவனுடைய நீதியினாலும் ஹல்லேலூயா அவருடைய வார்த்தையினாலும் உண்டாகிற பெரிய சந்தோஷம் என்று வேதம் சொன்னபடி, சத்தியத்தினோட சந்தோஷம் என்று சொன்னபடி ஆண்டவரே நீங்கள் அப்படி பெரிய சந்தோஷத்தை, நல்ல நம்பிக்கையை எங்களுக்கு வைத்திருக்கிறபடினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் ஒருவராய் பெரிய ஐஸ்வர்யங்களை செய்கிறவரே, இன்றைக்கும் எங்களுக்காக எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில சபையில நீங்க செய்து வருகிற எல்லா விதமான உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, சபையின் மூலமாய் கொடுக்க வேண்டிய பணத்துல 20% கொடுக்க நீங்க கிருபை தந்தீரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, இப்படியாக நீர் பாராட்டி வருகிற ஒவ்வொரு கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே ஒரு நாட்களிலே நான் கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து முடிக்கும்படியான கிருபைகளை தருவீர். அதை வார்த்தையால் எங்களுக்கு உறுதிப்படுத்தினீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்க விடுதலையை கொடுத்து மதிக்கும்படியா நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தேவரின் ஒருவரை ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், எல்லா புகழுக்கும் கனத்திற்கும் மரியாதைக்கும் உரியவர் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா, நீர் தாமே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஹல்லேலூயா நீர் விடுதலை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இருள், அந்தகாரம், மரண இருளே இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அந்த வெளிச்சம் தருகிற, மெய் வெளிச்சம் தருகிற, மெய் பாதை காட்டுகிற யெகோவாக நீங்க இருக்கிறபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு முன்பாக தடையா இருக்கிற இரும்பு தாழ்பால்கள், வெண்கல கதவுகளை உடைத்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் வழியை ஏற்படுத்துகிற ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற நல்ல ஆண்டவர் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இல்லாமல் இருந்து எங்களுக்காக ஆண்டவரே இருக்கிற போல அழைத்து கொடுக்கிற உம்முடைய மகிமைக்காக, ஐசிய அற்புதங்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எப்படி எருசலேம் ஆலயத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, அவள் மறுபடியுமாக அந்த இடத்துல ஸ்தோத்திரம் தகப்பனே அஸ்திவாரம் போட்ட பொழுது ஹல்லேலூயா அவ்வளவு ஒரு பெரிய மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். கேட்ட ஜனங்களுக்கு அது என்ன சத்தம் என்று புரியாது இருந்தது. அந்த ஆர்ப்பரின் சத்தம் கூடவே அழுகையின் சத்தமும் இருந்தது என்று பார்க்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எங்க வாழ்க்கையில் நீங்க செய்தீரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க எங்களுக்குள்ளே வாழ்ந்து நாங்க உம்முடைய ஆலயமா இருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டபடினாலே, அந்த சத்தியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடினாலே, ஆவியானவர் கண்டித்து உணர்த்தி ஆண்டவரே எங்களை ஜீவ பாதையில் நடத்துகிறபடினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆலயம் அனுமதிக்கப்படாத அந்த தேசத்திலிருந்து எங்களை தெரிந்து கொண்டு இந்த வரைக்கும் நீங்கள் நடத்துனீங்க.
இதே போல் இருக்கிற அநேக தேசங்களில் நீங்கள் ஆலயம் திறக்கும்படியாக ஆண்டவரே நீ கிருபைகளையும் இறக்கங்களையும் கட்டளையிட்டிருக்கீங்க. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா ஜனங்களும் அறியும்படியாக, புரியும்படியாக, ஏற்றுக்கொள்ளும்படியாக, ரசிக்கும்படியாக ஆண்டவரே ஏற்ற காலத்தில் சத்தியத்தை நீங்கள் தீவிரமாக அனுப்புறீங்க, தடைகளை மாற்றி போடுறீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. நீங்கள் சர்வ சிருஷ்டிகர். நாங்கள் காண்கிறவைகள் காணாதவைகள் எல்லாவற்றையும், ஜீவன் உள்ளவைகள் ஜீவன் இல்லாத பொருட்கள் எல்லாவற்றையும் நீங்கள் படைத்தீங்கப்பா. நீர் படைப்பின் எஜமானன். ஆண்டவரே நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம்ப்பா. பயந்து நடுங்கியுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்குறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. நான் எஜமானன் என்றால் எனக்கு உரிய கனமெங்கே என்று கேட்டீங்களாப்பா. உமக்கு கொடுக்குற கனத்தில் நாங்கள் குறைவு இருந்தால் இன்னும் அதிகமாக நாங்கள் திருத்தி கொண்டு ஆண்டவரே உற்சாகத்தோடு ஆண்டவரே எவ்வளவு பெரியவர் என்று உணர்ந்து உம்முடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கனம் கொடுத்து உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த, உயர்த்த தொடர்ந்து ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படியாய் வேண்டுகிறோம் தகப்பனே. நீ சர்வ சிருஷ்டிகர், எஜமானன். அல்லேலூயா. ஒரு கழுதை மாடு முதற்கொண்டு தன்னுடைய எஜமான அறியும் அப்பா. அவைகள் எஜமானுடைய சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படியும். நாங்களும் உடைய சத்தத்திற்கு அப்படியே கீழ்ப்படுகிற அறிவை, புத்தியை தாங்க. அந்த விலங்குக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இல்லாமல் இருந்த நாட்கள் உண்டு. அதெல்லாம் நீங்கள் மன்னித்து மறந்தீங்க. ஹல்லேலூயா. இனி ஒருவரும் சபையில் இருக்காதபடிக்கு உடைய சத்தத்திற்கு உடனே செவி கொடுக்கிற, எஜமானாய்மை மதிக்கிற, மகிமைப்படுகிற ஒரு புத்தி எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிகர் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா.
தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அது நீங்கள் விரும்பிய வண்ணமாய் அதை செய்து முடித்து காரியங்களை வாக்கிய பண்ணும் ஆண்டவரே. தேவரே, நீர் வார்த்தையாக இருக்கிறீர், தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆம் தகப்பனே, எவ்வளவு மைமுள்ள கர்த்தராக இருக்கீங்க நீங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு ஞானமும் பலனுமாக இருக்கீங்க. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ரட்சிப்பாக இருக்கிறீர், பரிசுத்தமாக இருக்கிறீர். நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவரே தெரிந்து கொண்டீரே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ராஜாக்கள் கையில், ஆசாரியர்கள் கையில் மாத்திரம் இந்த வேத புத்தகத்தை, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு எழுதி கொடுத்து, இதை விசுவாசித்து நம்பிக்கை வைத்து அதன்படி நடந்து நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி, உம்மோடு கூட சதா காலம் வாழும்படி ஏற்படுத்தி தந்த நல்ல கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நாங்கள் அற்பமாக எண்ணாதபடிக்கு, இழந்து விடாதபடிக்கு, நாங்கள் ரட்சிப்பை அநேகருக்கு சுவிசேஷமாய் நற்செய்தியை அறிவிப்பதற்கு, அல்லது அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தும்படியான உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், உணர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உன்னத வல்லமை பரிசுத்த வரங்களை கொடுத்து எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய மகிமை எவ்வளவு பெரியது. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த, உயர்த்த எங்களுக்கு ஞானமும் அறிவும் புத்தியும் தாங்க. அதனால் உம்முடைய கிருபை பெருகிறது. உம்முடைய அன்பாகிய கிருபை எங்கள் மேலே ஆராதிக்கிற, மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பெருகிறது என்பதை நாங்கள் உணரும்படியான கிரியைகளை எங்களுக்காக ஆண்டவரே, நீ நடப்பிக்கிற கிரியைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியான இதயத்தை தாங்க. எங்களை உம்மை துதிப்பதற்கென்றே, ஸ்தோத்தரிப்பதற்கென்றே, மகிமைப்படுத்துவதற்கென்றே ஏற்படுத்தினீர். அதை ஒழுங்காக செய்து முடிக்க எங்களுக்கு அதுக்கு தேவையான உம்முடைய நியமமாகிய பரிசுத்தம், உம்முடைய நியமமாகிய கீழ்ப்படிதல், உம்முடைய நியமமாகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு குறைந்து போகாத அன்புகளில் காணப்படுவதாக இல்லை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிவிப்புகள் பிரியமானவர்களே, இன்றைக்கு காலையில் ஈகாக், நம்முடைய எல்லா காங்கிரஸுடைய சர்ச்சுடைய அந்த கிரவுண்ட் பிரேக்கிங், அஸ்திபாரமுதலுக்கான நிகழ்வு இன்றைக்கி நடந்தது. கர்த்தர் பெரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் வந்திருந்தாங்க. ஆகவே அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். திருப்பி அநேக பாஸ்டர்கள் வந்திருந்தாங்க. 61 பேருக்கு மாவட்டத்தில் அந்த இது உண்டு, பாஸ் உண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நேற்று போய் அந்த 20% கட்டிட்டு கேட்கும்போது இல்லைன்னு சொன்ன ஆட்கள் திருப்பி கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேசத்தில் இப்படிப்பட்ட பெரிய கிருபைகளை கொடுத்துருக்கிறார். அது நமக்கு கொடுத்துருக்கிறார், தான் பெரிய காரியம். அல்லேலூயா. விசேஷமாக நம்ம பார்க்கும் பொழுது 2001 கிறிஸ்மஸ் அன்றைக்கு ஒரு 10 பேராக கூடணும். ஆனால் ஆராதனைன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் 5 பேர் தான் வந்தாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் தொடர்ந்து நடத்தினார். அல்லேலூயா. அநேக ஆட்களை பார்த்து சந்தித்து ஆண்டவரை பற்றி சொல்லி ஆலைக்கு அழைத்த போது ஆலயத்துக்கு அநேகம் பேர் வந்தாங்க. அந்த நாட்களில் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த நாளில் சவுதி அரேபியா, கத்தாரில் அங்கீகரிக்கப்பட்ட ஆலயங்கள் கிடையாது. அநேக வேளையில் போலீஸ் வருமா, பிடிச்சு கொண்டு போவானா என்று சொல்லி தான் நாங்கள் இருந்த நாட்கள் உண்டு. ஆகவே எந்த லோனும் போட மாட்டோம், அனுப்புனா அப்படியே அனுப்பட்டும் போட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கர்த்தர் உண்மை உள்ளவர், ஒருபோதும் கைவிடாதவர். அல்லேலூயா. அதே போல் ஏசியன் கேமுக்காக ஆலயம் கட்டும்படியான, அதாவது பொதுவான ஒர்ஷிப் பிளேஸ் இருக்க வேண்டும்னு சொல்லி ஐடிசி தமிழ் சர்ச்சுக்கு இடம் கொடுத்தாங்க. நம்மளும் அதெல்லாம் இருந்தோம். பட்டு நான் ஷிஃப்ட் டியூட்டிக்கு போகிறதுனால எனக்கு டைம் கேட்டேன். மார்னிங் 9 o'clock கொடுத்தா எனக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி அதெல்லாம் கொடுக்க முடியாது, நம்ம லாட் போடுவோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் உங்களுக்குள்ளே லாட் போடுங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. முடியாது அப்படின்னாங்க. ஆகவே என்ன டைம் வரும்னு தெரியாது. இந்த வேளையில் ஒரு மலையாள சகோதரர் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர். அப்போ நான் அவர்கிட்ட பேசும்பொழுது உங்கள் சர்ச்சை எப்படி அப்படிலாம் பேசும்போது எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் சொன்னேன். அவராகவே அவங்க பாஸ்டர்கிட்ட போய் பேசி 10 o'clock சர்வீஸுக்கு முதல்ல கொடுத்தாங்க. திருப்பி 10:30 அப்படின்னாங்க. சரி, ஓகே, பரவாயில்லன்னு சொல்லி ஐடிசி தமிழ் சர்ச்சில், அந்த தமிழ் சர்ச்சில், மலையாள சர்ச்சில் நமக்கு ஒரு பங்கு இருந்தது.
ஆனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் நாள் கணக்கில் பார்க்கும்போது அரசாங்கத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுமா, அவங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம பேரை ரெஜிஸ்டர் பண்ணலை, பர்பஸ்ஃபுல்லாகவே பண்ணலை. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆகவே அந்த இடமும் போச்சு. தமிழ் சர்ச்சிலையும் இடம் இல்லை நமக்கு. இப்படிப்பட்ட பரிதாப நிலைமையில் இருந்தோம். ஆனால் அல்லேலூயா அவ்வளவு துக்கத்தோடு கூட இருந்தோம், உங்கள் பேர் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு சொல்லி. இதில் போய் என்ன கேட்க முடியுதுன்னா, அக்ரிமெண்ட் போடும்போது உள்ள பாஸ்டர் வேறு, அதுக்கப்புறம் அந்த புது பாஸ்டர் வேறு. புது பாஸ்டர் சாதிக்காரு, எனக்கு தெரியாது, இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வேறு எங்கேயா போய் கேளுங்கன்னு சொல்லி. ஆனாலும் கூட ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீங்கள் அக்னி மேலே இருந்து இந்த ஆரணையில் இருங்க. அல்லேலூயா. இதான் ஒரு சின்ன ப்ரேயர் தான், அப்புறம் மற்ற ஆரணை நடத்த ஆரம்பிச்சிருவோம். அவர் கைவிடவே இல்லை. ஆகவே ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த துக்கத்தோடு கூட உபவாசம் பண்ணி, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து விட்டதே என்று சொல்லி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண பொழுது சங்கீதம் 106 அந்நியரின் பிரயாசங்களை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய நிலைமை என்ன, ஒரு இடமும் கிடையாது, இருந்த இடமும் போச்சு, ஏமாற்றப்பட்டோம், வஞ்சிக்கப்பட்டோம். ஆனால் கூட கர்த்தர் சங்கீதம் 106 அல்லேலூயா ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தார், அந்நியரின் பிரயாசங்களை உனக்கு தருவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படின்னாலும் அந்தமும் என்னன்னு தெரியாது நமக்கு, அவர் பலங்களை புரியல. ஆனால் அந்த வசனத்தை நம்ம விசுவாசித்தேன், ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்ய போகிறாரு. அல்லேலூயா. நமக்கு செய்ய போகிறார். ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையில் ஆங்கிலிக்கன் சர்ச் அவங்களுக்கு கவர்மெண்ட் இடம் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க பிளான் போட்டு வச்சதோட சரி, அவங்களால எதையும் செய்ய முடியலை. அப்படிப்பட்ட வேளையிலே நம்முடைய சபையிலே சேர்த்து வைத்திருந்த 2,50,000 ரியாலை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து அவங்க கூட சேருவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அது மாத்திரமல்ல, நிறைய சர்ச்சஸை ஆங்கிலிக்கனில் அந்த நாளில் அழைத்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சேர்த்து விட்டோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம சர்ச்சிலேருந்து கொடுத்த பிறகு தான், அதை பேங்க்கில் டெபாசிட் பண்ண பிறகு தான் அந்த பேங்க் நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. அது வரைக்கும் ஆங்கிலிக்கனுக்கு லோன் கிடையாது. அப்படி ஒரு மதிப்பான நிலைமையில் அன்றைக்கு வச்சுருந்தாங்க. ஆனாலும் கூட நாட்கள் போக போக நிறைய சர்ச்சஸ் வர நம்மளை ஒன்று இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தீமை எல்லாவற்றையும் நன்மைக்காக மாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்க சங்கீதம் 105 106 105 11. சங்கீதம் 105:11. உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தாரோ, நம்ம சர்ச்சுக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. அது எப்படின்னு தெரியாது, ஆனால் ஆங்கிலிக்கனில் சேர்ந்தவன அதை உறுதிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, போக போக அவனுடைய எல்லா விதமான ஏமாற்று முகங்களும் தெரிஞ்சது. உண்மையிலே ஆண்டவருக்கு பயப்படுறவர்கள் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. இன்றைக்கி காலையில் கூட இங்கேருந்து வந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு சோரன் சொன்னார், அவங்க இவ்வளவு காரியங்களை பண்ணுறாங்க, ஒர்க்கராகி எங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னாங்க. ஒரே காரியம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் நம்முடைய ஆண்டவருக்காக எல்லாத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட வசனத்தை தந்தார். ஆங்கிலிக்கனில் அப்படி சேர்ந்து நடந்தோம். ஒவ்வொரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 32 to 36 ரியால் ஒரு மாதத்துக்கு. அது போக டிரான்ஸ்போர்ட், அல்லேலூயா, அந்த செலவு இருக்குது. ஆனாலும் நான் ஒரு நாளும் யார் எவ்வளோ கொடுத்தேன்னு பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருக்காரு. அல்லேலூயா. நம்ம பார்த்தோன்னா போன மாதம் ஒரு ஆள் கொடுத்து இந்த மாதம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் சரி நம்ம எதுக்கு பார்ப்போம் நம்ம. ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. இதுவரை சபைக்கு காணிக்கையாக உதாரணமாக கொடுத்த ஒவ்வொருக்காக சபை சார்பாக நன்றி சொல்கிறேன். நீங்கள் கர்த்தருக்கு பயந்ததுனால, கர்த்தர் மேலே அன்பு, அவருடைய ஆலயத்து மேலே அன்பு இருக்கிறதுனால நீங்கள் கொடுத்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஏற்ற வேளையில் 2024 நமக்கு எஸ்ரா 2:24 அந்த வசனத்தின்படியே நமக்கு நம்ம ஆலயத்தை கட்டுவோம் என்கின்ற ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகப்படியான வாடகை கொடுக்குறோன்னு சொல்லி நாங்களும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். பாஸ்டர், கிறிஸ்மஸ் அன்னைக்கு அங்கே மலையில் நனைஞ்சு கொண்டு இருந்தோம். எவ்வளோ பெரிய ஒரு டென்ஷனானது. ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா மொத்த சபையும் செத்து போயிருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஒரு பரிதாபமான பயமான நிலைமை. ஆனாலும் கர்த்தர் நம்மை கூடையில் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து காத்து கொண்டார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு வேதனை, அவ்வளோ பயத்தோடு கூட இருந்து அந்த நாட்களில் பண்ண நாட்கள். ஆனாலும் கூட அதற்காக ஜெபித்த ஒருக்க நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் கூட சபை கட்டுமானத்துக்காக கொடுத்த ஒருக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஒரு 62 பேர் கொடுத்துருக்காங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆகவே குறிப்பாக ஜெபம் பண்ணுங்க. உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கறத மாத்திரம் தான் காணிக்க வரும். அல்லேலூயா. என்றைக்கு நான் ஐஸ்வர்யம் சம்பாதிக்க
என் ஆண்டவர் பலன் தருகிறார். அவர் பலன் தரட்டா என்னால் இங்கே ஒர்க் பண்ண முடியாது, தேசத்தில் இருக்க முடியாது, உயிரோடு இருக்க முடியாது என்று அந்த விசுவாசத்துக்குள்ளே வந்தவங்க கண்டிப்பாக தருவாங்க. ஆகவே அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அது தேவையான ஒரு சத்தியம். அல்லேலூயா. நிறையா சத்தியத்தில் ஒரு சத்தியம், நான் ஆண்டவருக்கென்று கொடுக்குற ஒரு காரியம் எனக்கு ஆசீர்வாதம் என்கிற ஒரு சத்தியம் தெரியணும். ஒன்று. அடுத்தது, பாஸ்டரோ மற்ற யாருமோ சபைக்கு உழைக்கிற யாவரும் சபையிலிருந்து ஒரு வருமானம் கூட எடுப்பதில்லை. அல்லேலூயா. அது தெளிவாக தெரியணும். நான் சமீபத்தில் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறவங்க நீங்கள் எவ்வளோக்கு செஞ்சு கொடுக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டோன்னே செஞ்சு போனவங்களாம் மனம் நொந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு திருப்பி யூ டோன்ட் வரி, ஊழியனாலே அப்படி தான் இருக்கும், கல்லடிப்பாங்க. ஒன்று ஆண்டர் படாத கஷ்டமாக நம்ம பட்டுட்டோம். அல்லேலூயா. ஆண்டர் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க உலகத்தில். அதனால் டோன்ட் வரி, இல்லை டேக் இட் ஈஸி, கத்த நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உற்சாகப்படுத்தினோம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் மத்தியில் ஆண்டவர் நம்மை நினைத்து இன்றைக்கு செயல்படும்படியான ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்காங்க. நேற்று 20% போய் கட்டின பொழுது அவங்க சொன்னாங்க, யூ ஆர் த ஃபர்ஸ்ட் சர்ச். அல்லேலூயா. பெரிய ஆச்சரியம். எப்படி தெரியுமா? ஏன் தெரியுமா? மற்ற சர்ச்சஸ் அவங்க நிறைய கன்வென்ஷன் நடத்துனாங்க. ஒரு கன்வென்ஷனுக்கு குறைஞ்சது 1 லட்சம் ரியால். அது மாத்திரம் இல்லை, ஒரு நாளைக்கு அவ்வளோ ஆகும். ஏன்னா டென்ட்டு போடுறதுக்கு பெரிய செலவு, பெரிய டென்ட்டு போடணும். அப்படி நிறையா காரியங்களை செஞ்சாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். எல்லாம் ஆண்டவர் நம்ம மையக்க தான் கத்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நிறையா ஆலயங்கள் வெளியே கட்ட கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு உள்ள செலவுகள் இருக்கிறதுனால எந்த செலவும் செய்யாமல், அல்லேலூயா ஸ்தோத்திரம், வருகிற ஊழியர்களுக்கு நம்ம கொடுப்போம். வேறு எந்த செலவும் செய்யாமல் மினிமம் ஒரு 6 மாதம் ரெண்டு நம்ம கையில் இருக்குன்னு சொல்லி அந்த டெபாசிட் அப்படியே வச்சுருந்தோம். இன்னும் இப்படிப்பட்ட காரியங்கள், வீண் செலவுகள் எதுவுமே நம்ம செய்யலை. ஆகவே இந்த காரியத்திலே ஆண்டவர் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க கிருபை தந்தார். அல்லேலூயா. இப்போ ஷார்ட் பீரியடில் 20% பழைய அமௌண்ட் தான் நிறையா கொடுத்துருக்கு. அதனால் சர்ச்சிலேருந்து வந்த அமௌண்ட்டு ஒரு 62 பேர் கொடுத்த அமௌண்ட்டு தான். ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நமக்கு சந்தித்து மனப்பூர்வமாய் கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போதெல்லாம் நமக்கு அவர் தம்முடைய வார்த்தை மூலமாக பேசி நமக்கு வழிகாட்டி உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனை துதிப்பீர்கள். அப்படி நடத்தி வந்த தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்களும் கூட மகிமைப்படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தொடர்ந்து அல்லேலூயா அவருடைய நாமத்தின் முத்தம் கொடுத்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இன்னும் கொடுத்தல் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பத காரியத்தை எப்போ பண்ணோம், இந்த ஆலயத்துக்கு வரக்கு முன்னால் அந்த பிரசங்கம், அந்த சத்தியத்தை சொன்னேன். இன்னமும் நம்ம பார்ப்போம் வர நாட்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய ஆலயம், இந்த தேசம் ஒரு இஸ்லாமிய தேசம், இங்கே ஆலயமே இல்லாத நாட்களில் நம்மை தெரிந்து கொண்டு ஐசிஆர் அற்புதமாய் நடத்தின ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்கு யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துலையும் சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மளோட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சாட்சி சொல்ல யாராவது இருந்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் சுருக்கமாக சொல்லணும். ஓகே. கர்த்தர் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்கு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதத்திலே என்னுடைய வெக்கேஷன் நாட்களே கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். தேசத்திலே ஆண்டவர் ஊழியம் செய்யும்படி என்னை எடுத்து அந்த இடத்துல பயன்படுத்தினார். நாங்கள் 2021 பிளான் பண்ணியிருந்தோம். அழைப்பின் கரங்கள் ஊழியம் என்று ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது பாஸ்டர் மூலியமாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அப்போது அங்கே ஸ்டார்ட் பண்ண போகும்போது பாஸ்டர் ப்ரொஜெக்டர் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. நீங்கள் கிராமமாக போயிட்டு ஆண்டவருடைய படத்தை ஓட்டி காமிச்சு நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்துட்டு வரணும்னு சொல்லி 2021 கொடுத்தாரு. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். நாங்கள் 3 பேராக அந்த இடத்துல ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 45-50 பேராக கூடி நாங்கள் சேர்ந்து ஊழியத்தை செய்கிறோம் வரோன்னு சொல்லிட்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆசீர்வதிங்க. செல்லுகுமார் அங்கே ஊழியத்தை அவர் தான் முன்னே நின்று நடத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும், இங்கிருந்து நம்ம சபையிலிருந்து போனவர். அவர் எப்படின்னாக்கா இந்துக்கள் மத்தியில் தான் போயிட்டு அவர் ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காரு. எப்படின்னு கேட்டால் இந்த குருவிக்காரர்கள் மத்தியில், அடுத்தது இந்த குடுகுடுக்கார் மத்தியில், அடுத்தது வயதானவர்கள் ஏழையாக இருக்கிறவங்க மத்தியில், அப்புறமேட்டு அனாதை இருக்கிறாங்க அந்த இடத்துலலாம் போயிட்டு ஊழியம் செய்தோம். இப்போ நானும் தொடர்ந்து போயிட்டு ஒரு 2 இடத்துல கலந்துக்கிட்டேன். ஒரு இடத்துல அனாதை பிள்ளைங்கள், அடுத்து ஊனமற்ற பிள்ளைகள் ஒரு 100-120 பேர் இருந்தாங்க. அவங்கள இடத்துல போயிட்டு நாங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து போயிட்டு அந்த இடத்துல ஊழியம் செய்வோம். ஆண்டவருடைய பிறப்பினால் அந்த இடத்துல சொல்லும்படி ஆண்டவர் அந்த இடத்துல வழிவாசலை திறந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஆகாரத்தையும் நாங்கள் ஆயத்தம் பண்ணி கொடுத்துருந்தோம். 120 பேர் இருந்தாங்க அங்கே. அடுத்தது அவர்களுக்கு கேக்கு கொடுத்து டீ கொடுத்து எல்லாரையும்
எல்லாரையும் அவங்கள ஆசீர்வாதமாக அவங்கள இருந்த நாங்களும் அந்த இடத்துல இருந்து அவர்களோடு சேர்ந்து சாப்பிட்டுவிட்டு நாங்களும் சந்தோஷமாக வந்தோம். அவர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது இல்லாமல் வந்துட்டு ஒரு கிராமம் போய் தெருவுங்களில் போயிட்டு தெருவில் தான் இது சின்ன பிள்ளைங்களாம் போயிட்டு ஆண்டவருடைய ஸ்கிட்டை போட்டு நாங்கள் வந்துட்டு ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை சொல்லி வயதானவர் தெருவிலே வந்துட்டு ஒரு இந்துக்கள் மத்தியில் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 பேர் வந்து அங்கே உட்காந்து 1 மணி நேரம் இருந்து அது வார்த்தையை கேட்டு அவர்கள் சென்றாங்க. இனி வந்து தொடர்ந்து நீங்கள் வாங்க, இந்த மாதிரி நாங்களும் கேட்குறோம், எங்களுக்கும் ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு கிராமம் போக நாங்கள் வந்துட்டு பிரியாசப்பட்டிருக்கோம். நீங்களும் அதற்காக ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க தொடர்ந்து. அது மட்டுமின்றி எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் வந்துட்டு எப்படின்னு கேட்டாக்கா எங்கள் குடும்பம் தாத்தம் பாட்டம் போட்டோன்றாங்களே எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு குடும்பமாக இந்த வருடத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் இருந்தோம். ப்ரேயர் வச்சுருந்தோம். ஒரு நாள் முழுவதும் ஒரு 300 பேர் இருந்தாங்க. எங்கள் சொந்தமே ரத்த பந்தம். அந்த அளவுக்கு வந்து ப்ரேயர் வச்சு சந்தோஷமாக ஆண்டவர் அந்த நாளை வந்து வழி நடத்தினார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய 2வது மகள் வந்துட்டு சின்ன பொண்ணு 13 வயசு, அவளை பெரிய பிள்ளை ஆக்கினார் ஆண்டவர். அதற்காகவும் ஊரில் வந்து ஒரு ப்ரேயர் வச்சுருந்தோம். ஆண்டவர் நடத்தினார். நானும் வந்து மெடிக்கல் செக்கப்லாம் போயிருந்தேன். ஆண்டவர் வந்து நல்லபடியாக நார்மல் ஆக்கி என்னை இங்கே தேசத்துக்கு கொண்டு வந்து மறுபடியும் இந்த இடத்துல ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் வழி நடத்தினார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய சாட்சியை நான் முடித்து ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். சாட்சி சொன்னக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஆலயத்தின் வேலைகள் இந்த நாளிலே தொடங்கும்படியான கிருபைகளை நீங்கள் தந்தீங்க. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆலயத்தை இம்மட்டும் ஆண்டவரே நீங்கள் ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து மறைத்து பாதுகாத்து ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலைமையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவிகளை செய்து அற்புதம் செய்து நீங்கள் காப்பாற்றி இந்த சபையை நீங்கள் வந்தீங்க. சபை உம்முடையது, உம்முடைய சுயரத்தத்தால் சம்பாதித்த சபை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தொடர்ந்து எங்களை குடும்பமாக எங்களை இந்த தேசத்தில் வச்சிருக்கிறதுக்காக நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அநேகம் பேர் இந்த இடத்துல இருந்து உமக்கு ஊழியம் செய்யும்படியாய் ஆவியானவர் எழுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உற்சாகத்தோடு மன தைரியத்தோடு கூட அவள் எங்கெங்கு ஆண்டவரே நீங்கள் அனுப்புகிறீங்களோ அங்கே போய் உங்களுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தாங்க. பைபிள் காலேஜில் படிக்கிற எல்லாரையும் நீங்கள் வலைமுள்ள ஊழியக்காரர்களாக நீங்கள் எழுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சபையில் உள்ள எல்லாரையும் கூட நீங்கள் ஊழியத்துக்கென்று நீங்கள் அழைத்திருக்கீங்கப்பா. இந்த அழைப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்று உணரத்தக்கதான புத்தி உள்ள இதயத்தை நீங்கள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அநேக போதல்கள் கூட உனக்கு அந்த அழைப்பு இல்லை இந்த அழைப்பு இல்லை என்று சொல்கிற மாய்மானத்தெல்லாம் நீங்கள் மாற்றி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாவருக்கும் ஊழியமாகிய ரட்சிப்பின் செய்தியை சொல்லி பிற ரட்சிப்பின் வழிக்குள்ளாக நடத்தக்கூடிய அந்த ஊழியத்தை எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வச்சிருக்கீங்க. அதுக்காக தான் நீங்கள் இந்த பூமியில் தெரிந்து கொண்டீங்க என்கிற நம்முடைய வார்த்தையின் உறுதிப்படுத்தலை உணர்ந்து தங்களை அர்ப்பணிக்க கிருபை தாங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. தொடர்ந்து சபையின் கட்டுமானத்துக்கு ஆண்டவரே ஜனங்கள் கொடுத்தார்கள் என்று நீங்கள் சொன்னபடி ஆண்டவரே நாங்கள் அவள்கிட்ட போய் கேட்டு அல்ல தகப்பனே, அவளாகவே மன உற்சாகமாய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவள் கொடுக்கத்தக்கதான கிருபைகளை பலனை ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை காட்டிலும் மேலான ஆண்டவரே ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே வந்து வாழ்கிற ஆலயமாக நாங்கள் மாறும்படி அதற்கென்று உம்முடைய வசனத்தை குறிப்பாக கிறிஸ்து இயேசுவின் வசனத்தை வார்த்தைகளை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் வாழும்படியான ஆலயமாக நாங்கள் கட்டும்படியான அந்த கட்டுமானத்தில் அதை அன்போடு கூட ஸ்தோத்திரம் தகப்பனே விசுவாசத்தோடு கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்பிக்கையோடு கூட நாங்கள் அந்த வசனங்களை வச்சு இதெல்லாம் வச்சு நாங்கள் கெட்டதற்கு மனப்பூர்வமாய் கெட்டதற்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த உலகத்தில் நீங்கள் பயன்படுத்துகிற பாத்திரமாக நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே வரும்பொழுது எங்களை பார்த்து நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே எங்களை பார்த்து நீங்கள் மனமகளும்படியாக நாங்கள் அநேக ஆத்துமாக்களை உங்களுக்கு பிரியமான ஆத்துமாக்களாக கொண்டு வரதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. தொடர்ந்து சபை ஆசீர்வதிங்க. உலகெங்கும் உள்ள எங்கெல்லாம் சபைகள் கட்டப்படவில்லையோ எங்களுக்கு கொடுத்த கிருபையின்படி அவளுக்கு சபை கட்ட குறிப்பாக சவுதி அரேபியா நீங்கள்லாம் தடைகளுக்கெல்லாம் அங்கெல்லாம் மாற்றி நீங்கள் சபை கட்டுவதற்கான கிருபைகளை நீங்கள் தாங்க. ஆசீர்வதிங்க. வழிகளை திறந்து தாங்க. தேவைகளை சந்திங்க. உதாரணத்துவமாய் கொடுத்த ஒவ்வொரு சபைக்காய் கட்டுமானத்துக்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பேர் பேராய் நீங்கள் ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட தேவைகளை நீங்கள் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து சபையில் சாட்சிகளை அநேக சாட்சிகளை நீங்கள் எழுப்பி இப்படி நாமத்தை மேம்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்து காணிக்கையை பாடலாம். இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே
ஹல்லேலூயா. எடுக்கப்பட்ட காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவோம். சௌரி நீலமணிக்காக ஜெபம் பண்ணுங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த கால வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா, அம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவரே, எங்கள் ஆராதனையில் ஆண்டவரே நீங்கள் கூட இருந்துக்கிறீங்க, அதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியில் ஆண்டவரே நீர்தாம் இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் அப்பா படைக்கப்பட்ட காணிக்கை உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆவியானவரே, மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம். உமக்கென்று உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு ஆண்டவரே உள்ளங்களை உடைய பாதப்படியில் வைத்து சமர்ப்பிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்க பலனை கொடுத்த என் தேவனே, மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். உழைப்பிலிருந்து ஆண்டவர் ஒரு பகுதி உமக்கென்று கொடுக்கும்படிக்கு நீங்கள் ஆண்டவரை எங்களுக்கு தந்த அந்த கிருபைக்காய் மை நன்றியோடு கூட மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. படைக்கப்பட்ட காணிக்கையானது நாம மகிமைக்கென்று ஆண்டவரை அப்பா அதிகமாய் ஆண்டவர் 30, 60, 100 ஆண்டவரை புரோஜனமாய் பலனடைய கத்தர் கிருபை செய்வீராய் மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காணிக்கையானது ஆண்டவர் ஊழியத்தை ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை செவ்வையாய் செய்யும்படிக்கு ஆண்டவரை உதவி செய்ய போற கிருபைக்காய் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கொடுக்க முடியாமல் ஆண்டவரை உள்ளத்தில் கவலையோடு ஆண்டவரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன உற்சாகமாகிற ஒவ்வொரு உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரை. வருகிற நாட்களில் அவர்களுடைய வேலை காரியங்கள் எல்லாவற்றும் என் தேவன் நேர்த்தியாய் நீங்கள் செய்து கொடுத்து ஆண்டவர் உமக்கென்று ஆண்டவரை கொடுக்கத்தக்க கிருபைகளை ஆண்டவரை தந்தர போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை. எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. இந்த வேலையில் செய்த வேலைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, அம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் எங்களுக்கு என்ன சொல்ல போகிறார் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. கஷ்டத்தோடு பாரத்தோடும் ஆண்டவர் விடாய்த்து வந்திருக்கிற ஒவ்வொரு உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையானது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இருதயத்துக்குள்ளும் ஆண்டவர் எலும்புகளுக்குள்ளும் ஊன்களுக்கும் கடந்து சென்று ஆண்டவரே பலனடைய கத்தர் உதவி செய்தல வேணுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை நல் மருந்தா இருக்கிறது ஆண்டவரே, உணவா இருக்கிறதப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் உடைய வார்த்தை ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே சொல்லுகிறோம் உடைய மகனை உடைய மரத்து நீதாமே வெளிப்பட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நீர் பலப்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை யாவற்றும் ஒருவருக்கே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானோட உதவி ஒத்தாசையில ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வருகிற 27ஆம் தேதி சங்கீத ஆராய்ச்சி உண்டு. வியாழக்கிழமையில் இங்கே ஆங்கிலிக்கன் சென்டரில் இடம் கிடையாது. ஆகவே திங்கட்கிழமை மண்டே 27ஆம் தேதி திங்கட்கிழமை ஹால் பிற்பாடு அறிவிக்கப்படும். இதனால் புக் பண்ணணும். ஏன்னா வியாழக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் இங்கே இடமே கிடையாது. ஆகவே குரூப்பில் போடுவோம். ஆகவே தயவுசெய்து உற்சாகமாக நீங்கள் திங்கட்கிழமை மாலை வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். குறிப்பாக பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பிரசங்கிப்பதற்கான பயிற்சி ஆக அது கருதப்படுகிறது. ஆகவே பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி சங்கீதத்தை விளக்கி சொல்லுவாங்க. இதை தவிர நீங்களும் கூட எல்லோரும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கத்திருந்த கரங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாகவே இந்த நாட்களில் நான் சவரன் சொன்ன சாட்சிக்காக நான் ஒரு ஸ்தோத்தரிக்கிறேன். பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கப்படும் நோக்கமே சபை முழுவதுமே ஊழியக்காரர் அங்கேருந்து போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சத்தியத்தை அவங்களுக்கு இன்னும் அதிகமாக போதிக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு நல்ல விசுவாசம், ஒரு கீழ்ப்படுகிற அந்த உந்துதல் அவங்கள இந்த தேசத்தில் இப்படியாக பைபிள் காலேஜ் மூலமாக ஒரு நல்ல பாத்திரமாக வணைவதற்கான ஏற்ற இடமாக இருக்குது. இன்றைக்கி சாட்சி சொன்னது போல் அங்கே சென்று அந்த ஊழியத்திலே வளர்ந்து வருகிற கிருபைக்கான நான் ஒரு ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படி நிறைய பேர் சபையிலேருந்து சென்று ஊழியம் பண்ணுறாங்க. எல்லாரையும் கூட அவர் ஆசிரிப்பாராக. அதே போல் இன்றைக்கு நம்ம மத்தியிலே சோதரன் சஞ்சய் ஆண்டுடைய வார்த்தையை வந்து பகிர்ந்து கொள்வார்கள். சபையில் இப்படியாக வளர்ந்து வந்தவர்களில் கன்வென்ஷன் அளவுக்கு ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு சொல்வதற்கு அநேக பேர் எழுப்பியிருக்காங்க. ஆண்டுடைய ஸ்தோத்தரிக்கிறேன். அதில் சஞ்சயும் ஒருவர். ஹல்லேலூயா. கத்திருந்த காரியங்களை ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக பாராட்டின கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் இப்படியாக வாய்ப்புகளை கொடுத்து உற்சாகப்படுத்துகிற நம்முடைய பாஸ்டர் அவர்களுக்கும், பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும், துணை பாஸ்டர் அவர்களுக்கும், சபையார் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளை சொல்லி துதிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எபேசியர் நிருபப்பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆதலால்
கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. இந்த தலைப்பிலே தான் என்ற நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் நம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட இருங்க. எங்களுடைய ஆவியையும் ஆண்டவரே சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துங்க தகப்பனே. இந்த சத்தியத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி தாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போது தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பின் நிமித்தமாக தான் நம்ம இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறோம். அப்போது அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எப்படி அழைத்திருக்கிறார், எதிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறார் என்று பார்ப்போமானால் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் பாருங்கள். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். அப்போ ரட்சித்து அழைத்திருக்கிறார், பரிசுத்த அழைப்புக்கென்று அழைத்திருக்கிறார். ஏன்னா நம்ம இந்த உலகம் பாவத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதா இருந்தது. பாவம் செய்ததினாலே இந்த உலகம் முழுவதும் பாவத்துக்குள்ளாக மாறியிருக்கிறது. நாம் முன்னாடி பாவத்தில் விழுந்தவர்களாய் காணப்பட்டோம். அதான் நீங்கள் எபேசியர் 4வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை பார்த்தா நம்ம பார்க்க முடியும். அப்போ பாவத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார். அந்த பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் 1 பேதுரு 1:15 பார்க்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ பரிசுத்த அழைப்புக்கென்று நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே தான் நாம் இருக்கிறோம். இந்த பாவமான உலகத்திலே அதே சூழ்நிலைகளெல்லாம், அதே கஷ்டங்கள் தான், அதே விதமான போராட்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தின் மக்களாக நாம் அவர்களைப் போல் வாழாதபடிக்கு வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் ரட்சிப்புக்கு பின்னாடி நம்ம அதற்கேற்ற ஒரு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறத நாம் இங்கே பார்க்க போகிறோம். அது ஒரு 7 குறிப்பிலே நம்ம பார்த்து நம்மை ஒப்பு கொடுத்து கடந்து செல்லுவோம். முதலாவதாக 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அதாவது முதலாவது அவர் நடந்தபடியே. என்ன, ரட்சிக்கப்பட்ட பின்பு அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டுள்ளோம். அப்போ நம்ம அந்த ரட்சிப்புக்கு பாத்திரவானாய் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நம்மளை நடத்த வேண்டும் என்றால் முதல்ல யாரை பார்க்கணும்? அவரை தான் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா உலக மக்களை இல்லை கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களை பார்த்தாலே நம்ம சீக்கிரத்தில் பின்மாற்றம் அடைந்து விடுவோம். ஆகவே நமக்கு எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து தான். ஆகவே அவர் நடந்தபடியே நாம் நடக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் அவரை தான் பார்க்கணும். அன்பு கூற வேண்டுமா? வேதத்தில் அதை தான் சொல்லியிருக்கிறது. நான் உங்களை அன்பு கூறுறது போல நீங்களும் ஒருவர். அப்போ அவர் அன்பு கூறுறது போல தான் நாம் அன்பு கூற வேண்டும். மன்னிக்க வேண்டுமா? தேவன் கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள். மனத்தாழ்மையை என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். உலகம் உங்களை வெறுக்கும் சில நேரத்தில், ஆனால் அதுக்கு முன்னாடி அவரையும் வெறுத்தது என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் எப்படி நடந்தார் என்பதை பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படி நடந்தார்? அதே வசனத்தில் பாருங்க, அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன். அப்போ அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் தான் என்ன சொல்ல முடியும்? அவரை போல வாழ்கிறோம், அவரை போல நடந்து கொள்கிறோம் என்று சொல்ல முடியும். அதற்கு முன்னாடி வசனம் போடுங்க, 1 யோவான் 2:5. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அப்போ வசனத்தை கை கொள்ளுகிறதுனால தான் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ வசனத்தை வாசித்து வசனத்தை தியானித்து நமக்கு அதுதான் முதல் படியாக இருக்கிறது. ஆண்டவருக்குள்ளாக வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அவர் எப்படி வாழ்ந்தார், அவரை போல நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் எப்படி வாழ்ந்தார் என்றால் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற விதமாக நாம்
வாழ வேண்டும். அப்போ வசனத்தை நாளுக்கு நாள் தியானிக்கும் பொழுது அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வசனம்தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை என்று சொல்கிறது. யோவான் 1:14 நாம் அதை பார்க்க முடியும். அப்போ முதலாவது தேவனை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, அவருடைய வார்த்தைகளை பார்த்து, அதன் வார்த்தையை நாம் அனுதினமும் தியானித்து அதிலே நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக கலாத்தியர் 5:16, பின்னும் நான் சொல்லுகிறேன் என்னவெனில், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்போ பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல் நமக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. என்ன, பரிசுத்த ஆவியானவர் தான் நாம் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவராக இருக்கிறார். வசனங்களை நமக்கு விளக்கி காட்டுகிறவராக இருக்கிறார். அதை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக கிரியை செய்ய அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நமக்கு மாறுபாடான சூழ்நிலை வரும் பொழுதோ இல்லை பின்வாங்கும் பொழுதோ அந்த வார்த்தைகள் நமக்கு ஆவியானவர் எடுத்துக்காட்டி நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். இப்போ சோர்வான நேரத்தில் பலன் தருகிறார் இல்லைங்களா? அப்போது பலவீன நேரத்திலே ஆவியானவரின் உதவி நமக்கு தேவையாக இருக்கிறது. அதே வசனத்தில் பாருங்கள், இப்போ 5வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு அடுத்த வசனங்களெல்லாம் பாருங்கள். இப்போ 24, 26 அடுத்த வசனத்திலலாம் பார்த்தீங்கன்னா மாம்சத்தை நாம் வெறுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதே வசனம் பாருங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ மாம்சங்களை நாம் ஒடுக்கிவிட வேண்டும். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுகிறது என்னன்னா, நம்ம சுயத்தின்படி வாழ்ந்தோம். முன்காலத்தில் நாம் ரட்சிக்கப்படாத இருக்கும் பொழுது நம் சுயத்தின்படி வாழ்ந்தோம், சுயநீதியை விரும்பி வாழ்ந்தோம், மாம்சம் என்னென்ன சொல்லுகிறதோ அதையெல்லாம் கடைப்பிடிக்கிறவர்களாக வாழ்ந்தோம். ஆனால் இப்பொழுதோ மாம்சத்துக்கேற்றபடி வாழாதபடிக்கு ஆவிக்கேற்றபடி வாழ்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அதுக்கு அடுத்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் 24வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அப்படியே, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள், நாம் ஆவியினாலே பிழைத்திருக்கிறதால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவனை கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன், இப்பொழுதோ பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வசனத்துப்படி வாழும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உதவினாலே நாம் வாழ்கிறவர்களாக மாற வேண்டும். ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மாம்ச இச்சைகளெல்லாம் நாம் ஒழித்து விட வேண்டும். ஆவியினாலே வசனத்தின்படி வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். அவருடைய வசனம் என்னவா இருக்கிறது? ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. மூன்றாவதாக எபேசியர் 5:8 பார்ப்போம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அது வெளியரங்கமாய் காணப்படுகிற ஒரு வாழ்க்கை. இப்போ நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் அவரை போல நடக்கிறோம், ஆவிக்கேற்றபடி நடக்கிறோம், அது மற்றவர்களுக்கு காண்பிக்கலாக நாம் மாற வேண்டும். அது மட்டும் இல்லை, வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றால் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5 அதே அதிகாரத்தில் 8, 9, 10, 11 வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதை எழுதப்பட்டிருக்கிறது. நான் 11வது வசனத்தை மாற்றி வாசிக்கிறேன். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அப்போ கனியற்ற அந்தகாரம்னா இருள். அப்போ அந்த இருளுள்ள வாழ்க்கை எதை குறிக்கிறது? கனியற்ற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. அப்போது பிரகாசமான ஒரு ஒளியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டுமானால் கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் இயேசுவை பிறருக்கு காண்பிக்கிறவர்களாக வாழ வேண்டும். என்ன வசனம் சொல்லுகிறது? மத்தேயு 5, 14, 15, 16 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கிற மாட்டாது. 15 விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டில் வைப்போம், அப்பொழுது அது வீட்டில் யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்போ நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வெளிச்சம் மற்றவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய வேண்டும். மெய்யான ஒளியாகிய
இயேசு நமக்குள் வந்திருக்கிறார். அந்த ஒளி நமக்குள்ளிருந்து மற்றவருடைய வாழ்க்கையிலே அது வெளிப்பட வேண்டும். இப்போ பாவ இருளை நீக்கி கனிகளை கொடுக்கிற வாழ்க்கையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். நான்காவது குறிப்பு எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காய் தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாய் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். அப்போ அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும், அன்பு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்து எப்படி தான் இருந்தாரா? நம்மிடத்தில் அன்பாவே இருக்கிறார். எப்படி அன்பு கூர்ந்தார்? காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மள அன்பு கூர்ந்தார். அப்போது நாம் மற்றவர்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு அன்பு நம்மளே காணப்பட வேண்டும். எப்படிப்பட்ட நம்முடைய அன்பு இருக்கிறது? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 13வது அதிகாரத்தில் நாம் பார்க்குறீங்களா? அன்பை குறித்து பெரிய பட்டியலை கொடுக்கிறது. நீடிய சாந்தமுடையவர்களாக இருக்கிறோமா? தயவு இருக்கிறதா? பொறுமை இருக்கிறதா? தீங்கு நினையாத ஒரு அன்பு இருக்கிறதா? சகலத்தையும் தாங்குகிற அன்பு இருக்கிறதா? சகிக்கிற அன்பு இருக்கிறதா? கூடவே இருக்கிற ஒரு நெருக்கமான நண்பர்களையே நாம் சில வார்த்தைகள் சொல்லிவிட்டால் விரோதிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போது நமக்கு விரோதிக்கிறவர்களை நாம் நம்முடைய நமக்கு விரோதியை நாம் எப்படி பார்க்கக்கூடும்? மத்தேயுவுக்கு எழுதின புஸ்தகத்தில் 5:44 அதான் பார்க்குறோம் இல்லையா? உன்னை சபிக்கிறவர்களை நீர் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை போடுவோம். 5:44. நான் உங்களுக்கு சத்துருக்களை சிநேகிகள் என்று சொல்லுங்கள். சிநேகரையே சிநேகிக்க முடியல சில காலங்களில் இல்லை. ஆனால் நம் சத்துருக்களை என்ன செய்ய வேண்டுமா? சிநேகிக்க வேண்டும். இந்த அன்பு குடும்பத்திலே மிக முக்கியமாக காணப்பட வேண்டும். ஒருவர்களை ஏற்றுக்கொள்ளுதல், ஒருவர்களுடைய தாங்குதல், சகிக்கிற அந்த அன்பு குடும்பத்திலே முக்கியமாக வர வேண்டும். அப்போ தான் நம்ம மற்றவர்களிடத்தில் அந்த அன்பை காட்ட முடியும். இது அப்போது இப்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அன்பு மத்தேயு 5:44 சொல்லப்பட்டிருக்கிற சத்துருக்களை சிநேகிக்கிற அன்பு, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற அன்பு. ப்ராக்டிக்கலாக நடக்க முடியுமான்னு யோசிப்பார். வசனத்தை வாசிச்சுட்டு போய்ட்றோம். ஆனால் அது நம்ம செயல்படுத்த வேண்டும். அன்பு கொடுக்கிற அன்பாக இருக்கிறான்ற சொல்கிறதுல இல்லை, அது செய்கிறதுல இருக்கிறது. அப்போ செய்ய முடியுமா பாருங்கள். சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். இப்படியெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? நம்முடைய சுவாப அன்புனால் அதை செய்யவே முடியாது. அதனால தான் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையில் தொடர்ந்து நடக்கும் பொழுது ஆவியினால் ஊற்றப்பட்ட அன்பு அது நம்மிடத்தில் காணப்படுகிறது. அதனால தான் வசனம் சொல்லுது, முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தனால நாமும் அவரிடத்தில் அன்பு ஆகணும். முந்தி அவர் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொண்டால் தான் அவருடைய அன்பு நம்மிடத்துலேருந்து வெளிப்படும். இல்லாட்டி அதனால தான் 1 கொரிந்தியர் 13 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நன்மையான காரியங்களை எவ்வளோ செய்தாலையும் அன்பு இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அன்பு இல்லாமலேயும் அந்த காரியங்களெல்லாம் செய்யலாம். ஆனால் ஆவியினால் ஊற்றப்பட்ட அன்பு மட்டும்தான் சகலத்தையும் தாங்குகிற அன்பு, பிறர்களுக்காக ஜெபிக்கிற அன்பு, விரோதிக்காக சிநேகிக்கிற அன்பு நம்மிடத்தில் காணப்படும். அப்போ அப்படிப்பட்ட அன்பினாலே நாம் நடந்து கொள்வர்களாக காணப்பட வேண்டும். 5வது குறிப்பாக எபேசியர் எழுதின பகுதியில் 2வது 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் நடக்க வேண்டும், அவைகளிலே நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நாம் நடக்க வேண்டும். அதுதான் பார்த்து அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அதை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்போ நற்கிரியைகள் எதை குறிக்கிறது? நல்ல கனிகளை கொடுக்கிறது. நல்ல கனிகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் அப்போ தான் ஆண்டவருடைய அன்பை சீக்கிரத்திலே மற்றவர்கள் பார்த்து ஏற்றுக்கொள்ள முடியும். மிஷினரிகளெல்லாம் அந்த காலத்தில் வந்த பொழுது சுவிசேஷத்தை மட்டும் சொல்லவில்லை. அவங்க முதல் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவளுக்கு உதவுகிறவர்களாய், அவருடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாய் செய்யும் பொழுது அப்படியே இயேசுவினுடைய அன்பை சொன்னார்கள். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவின் அன்பை உடையவர்கள் அன்பாய் நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ நாமும் நற்கிரியை செய்கிறவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நம்ம கொடுக்கறதுனால குறைந்து ஒரு நாளும் போவதில்லை. நீதிமொழிகள் 19:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான். அடுத்த வசனம் பாருங்கள் 18. அவர்
நாம் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இப்போ கர்த்தர் ஒரு நாளும் நம்ம குறைவுள்ளவனாக மாற்ற மாட்டார். அவர் கொடுக்கிறதிலே நீங்கள் உற்சாகமாய் கொடுத்தால் அவர் பிரியமாக இருந்து அவர் நிறைவான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிறவாக இருக்கிறார். நன்மை செய்யாதிருந்தால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தோம், நன்மை செய்யாமல் அது பாவமாக இருக்கிறது. அப்போ நற்கிரியைகளில் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம் கிரியைகளுக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது. வெளிப்படுத்தல் 22:12 சொல்லுகிறது, இது சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படியே அவனவனுக்கு நான் கொண்டு வரும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ கிரியைகள், நற்கிரியைகள் செய்கிறவர்களாய், நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் நாம் அதிலே நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 6வது குறிப்பு, எபேசியர் 5:15. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து யாரை போல? ஞானம் உள்ளவர்களாய். 6வது குறிப்பு, ஞானம் உள்ளவர்களாய் நாம் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். இதுக்கு 2 குறிப்பு இருக்குது. எபேசியர் 5:15 இப்போ வாசித்தது, இன்னொன்று கொலோசியர் 4:5. எபேசியர் 5:15 பார்த்தோம்னா ஞானம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். அப்போ ஞானமாய் நடந்து கொள்ளுதல் எதை குறிக்கிறதுனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்கேற்றவர் நாம் ஞானம் உள்ளவர்களாய் காலம் பிரயோஜனப்படுத்தி நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாக நடந்து கொள்ள வேண்டும். இப்போ நடக்கிற காரியங்கள் எல்லாம் எதை குறிக்கிறது? அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார், அவருடைய வருகை சடுதியில் இருக்க போகிறது. ஆகவே நாம் ஜாக்கிரதையாய் ஆயத்தமாய் வாழ வேண்டும். அநேக அமெரிக்க தேசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வைல்ட் ஃபயர் எப்போ இல்லாத அளவுக்கு அதிகமான பரவி இருக்கிறது. இன்னும் முன்பு எப்போ இல்லாத அளவுக்கு விமான விபத்துகள், டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் அந்த விபத்துகளை தவிர்க்க முடியாத அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்கள், இவையெல்லாம் எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே நாம் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். 17வது வசனம் பாருங்கள், அதை தொடர்ந்து ஆகையால், அது தொடர்ந்து அப்படியே வருது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இல்லாமல், ஞானமற்றவர்களாய் இல்லாமல் எப்படி இருக்கணுமா? அப்போது ஞானமுள்ளவர்களாய் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்ன? நம்ம சபையில் எல்லா வாரமும் அந்த வசனத்தை நம் பார்க்க முடியும். கர்த்தருடைய சித்தம் என்னது? எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவர் சித்தம். அவரோடு கூட நம்ம எல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும். படைப்பின் நோக்கமே அதுதான். நம்மோடு கூட தேவன் எப்பொழுது இருக்க வேண்டும், அவரோடு கூட உறவாட வேண்டும், ஒரு நெருக்கம் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். ஆனால் பாவத்தின் மூலமாக நாம் பிரிந்து விட்டதால் மீண்டும் அதை நிறைவேற்ற வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமியில் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சித்து நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ள அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரம் நிறைவேறம்னா பத்தாது இல்லைங்களா? அடுத்த குறிப்பு பாருங்கள், கொலோசியர் 4:5. இந்த ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலே கொலோசியர் 4:5. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு இருந்தால் மாத்திரம் போதாது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அப்போ புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். என்ன, எதுக்காக ஞானம்? அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்கள், 4வது வசனம். திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லிவிட்டுட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு? புறம்பே இருக்கிறவர்கள் யார்? இயேசுவுக்கு வெளியே இருக்கிற அறியாதவர்கள். அப்போ நம்ம ஏற்றுக்கொண்டு நம் ஆவிக்கேற்றபடி அன்பு நிறைந்தவர்களாய் நாம் வாழும் பொழுது, நம் கனி கொடுக்குற வாழ்க்கை கிரியையிலே வெளிப்பட்டு வாழும் பொழுது அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அவர்களுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாய் ஞானமுள்ளவர்களாய் நாம் ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிற காரியத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். 6வது வசனத்தை பாருங்கள், தொடர்ந்து அவனவனுக்கு இன்னின்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினாயும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஞானம் உள்ளவனாய் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வார்த்தை வசனத்தை அறிவிக்கிறதுலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவனவனுக்கு இன்னின்படி உத்தரவு சொல்ல வேண்டும். நம்ம நேராக போயிட்டு சுவிசேஷம் சொல்லுகிறவன் என்று சொல்லிட்டு நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லைன்னா நரகத்தில் போவீங்க என்று சொல்ல முடியாது.
ஞானமாய் நாம் நடந்து கொள்ள, அவருடைய தேவையை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுனுடைய அன்பை சொல்ல வேண்டும். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். அவர் நம்மோடு கூட சேர்த்துக்கொள்ள அவர் பிரயாசப்படுகிறார் என்று சொல்ல வேண்டும். அதற்கு அப்புறமா தான் மற்ற காரியங்களை சொல்லணும். அப்போ அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி உங்கள் வசனம் கிருபை பொருந்ததாயும் சாரமேற்றினதாயும், கிருபை முதல்ல நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் சாரமும் கொஞ்சம் ஏற்ற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை விலகினால் இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு ஜீவித்தால் கிருபை, அவருடைய சமாதானம், அவருடைய அன்பு, இரக்கம் நிறைந்தவர்களாய் நாம் வாழ முடியும் என்பதை நாம் கூற வேண்டும். அதற்காகவே நாம் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். கடைசியாக 7வது குறிப்பு, கொலோசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர்கள் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் நடந்து கொண்டு நாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? கிறிஸ்துவை பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தொடங்கினோம். கிறிஸ்துவை பார்த்து என்றால் அவருடைய வசனத்தின்படி, அவருடைய வசனத்தை தியானித்து நாளுக்கு நாள் ஆவிக்கேற்றபடி அன்பிலே நடந்து கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய ஞானமாய் நடந்து அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவளாய் நாம் ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்தப்படுத்தி நடத்தும் பொழுது தொடர்ந்து எப்படி வாழ வேண்டுமா? கிறிஸ்துவுக்குள் அவரை பார்த்து நாம் தொடங்கினோம். இப்போ எப்படி வந்துட்டோம்? அவருக்குள்ளவாகவே வந்துவிட்டோம். கிறிஸ்துவுக்குள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது எதை குறிக்கிறது என்றால், அடுத்த வசனம் பாருங்க, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. 6வது வசனம், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே எப்படி வாழணுமா? அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். அவரை பார்த்து நாம் தொடங்கினோம். அவர் மேலே கட்டப்பட்டவர்களாய், அவருக்குள்ளாக வேர் கொண்டவர்களாய், விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கிற வரை நமக்கு போராட்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் உண்டு. அன்றைக்கூட பாஸ்டர் சொன்னார், ஊழியம் வந்தாலே என்ன வரும்? கல்லெறியப்படும் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொன்னாலே நம் இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். இந்த உலகத்தாரோடு ஒன்றி செல்லுகிறவர்களாக நாம் காணப்பட மாட்டோம். ஆனால் எல்லா விதமான துன்பங்கள், போராட்டங்கள், குறைகள், கஷ்டங்கள், தேவைகள், சில குறைகளில் வாழலாம், பலவீனத்தில் வாழலாம். ஆனாலும் அவரை நோக்கி பார்த்து நடக்க ஆரம்பித்த நாம் அவருக்குள்ளாக தொடர்ந்து அவருக்குள்ளாக வேர் கொண்டவர்களாய், அஸ்திபாரமிட்டவர்களாய், உறுதி உள்ளவர்களாய் நாம் தொடர்ந்து நம்ம வாழ வேண்டும். விசுவாசத்தை தொடங்கினவரும் அவர்தான், விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர்தான். அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பரிசுத்த வாழ்க்கை என்று நம்ம அழைத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த குறைகள் இருந்தாலும் சரி, அவர் முடிவு பர்யந்தம் வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து நாம் விசுவாசத்திலே அவருக்குள்ளாக வேர்கொண்டலாய் வாழ வேண்டும். ஏன்னா அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை நம்ம உயிரோடு இருந்தால் அவர் வரும்பொழுது யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறவர்கள். ஆகவே தான் நாம் கிறிஸ்துவுக்குள் நடந்து கொள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அருமையான பாடலும் நம்ம பாடினல, நம்ம அவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். நம்ம ஒரு பொழுதும் கைவிடாத தேவன், அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குறை இருந்தாலும் அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அந்த குறைகளில் அவருடைய மகிமைக்கான நம்மை வழிநடத்துகிறார். நம்ம கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைத்து பாருங்கள். இவ்வளோ நாட்கள் எல்லாம் நம்ம கடந்து வந்த நாட்கள், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இருக்குது. கடந்து வந்த நாட்கள் ஒருவேளை அந்த சூழ்நிலை வரும்பொழுது ஏன் ஆண்டவரேன்னு கேட்குற மாதிரி தெரியும். ஆனால் அது நிறைவேறி வரும்போது அவர் வழிநடத்துதல் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். என்னுடைய உதாரணத்துக்கு இந்த சாட்சி இது ஞாபகம் வர்றதுனால இப்போ டக்குன்னு சொல்கிறேன். நம்முடைய போன வருஷத்தினுடைய நம்ம சபையின் சாட்சி இது வாக்குத்தத்த வசனம், இந்த வசனம் வரும்பொழுது பாஸ்டர் சொல்லியிருக்கிறார் எப்படி இது சபைக்கு சொல்லுவேன் என்று. ஆனால் அது நிறைவேறி முடியும் போது அவருடைய மகிமை எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது இல்லையா? ஆகவே அவர் எப்படியாவது நம்மை வழிநடத்த, இதுவரை நம்மை கைவிட்டதுண்டா? ஒரு பொழுதும் கிடையாது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதிலிருந்து நமக்கு தப்பிக்கவும் வழி சொல்லுவார். அதன் மூலமாக கடந்து செல்லவும் அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன். நாம் இன்று நாளையில் பாடின அந்த வர்ஷிப் சாங் கடைசி 2 லைன் மாத்திரம் ஒரு 2 முறை பாடி நாம் முடிப்போம். என் தேவன் எனக்காய் என்ற எனக்காய்
ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். இயேசுவை நோக்கி அவருடைய வசனத்திலே கட்டப்பட்டவர்களாய் தொடங்கின நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை தொடர்ந்து அது ஆவியினாலே நடத்தப்பட்டதாய், கனி கொடுக்கிற வாழ்க்கை, அன்பு நிறைந்த வாழ்க்கையாய், நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாய், அவருக்குள்ளாக வேர்கொண்டு விசுவாசத்தில் நிலைத்திருந்த முடிவு பரியந்தம் நிலைத்திருக்குள்ளே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி நம் நிலைத்திருக்கு. அதில் தொடர்ந்து நடக்க கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்த ஆண்டவர், அவரையே தான் நம்ம முன்னுதாரணமாக நம்ம பார்க்க வேண்டும். ஒரு தெளிந்த புத்தி என்ன அப்படின்னா, எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்த்தோம்னா நமக்குள்ள ஒரு தெளிவு வந்துடும், ஒரு அமைதி வரும். ஆண்டுடைய வழிகளில் தொடர்ந்து நடக்கும்போது நமக்கு ஒரு மெய் சமாதானம், சந்தோஷம் வந்துவிடும். ஹல்லேலூயா. ஆகவே அன்பை எடுத்துக்கொண்டோம் என்றால் கிறிஸ்து இயேசுவை போல அன்பு உலகத்தில் எதுவும் இல்லை. அந்த அன்பை ஒரு வேளை நம்முடைய அம்மா, அப்பா, கணவன், மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் அறிஞ்சிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் அதையே பெரிதாக வைக்காமல் கிறிஸ்து இயேசுவின் அன்பை முன்னுதாரணமாக கொள்வது நமக்கு எல்லா காரியத்திலும் இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ, எப்படி அன்பு கூர்ந்தாரோ, எப்படி பகைகளுக்காக அவர் பரிந்து பேசினாரோ, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு தெளிந்த புத்தி வந்துடும், ஒரு குழப்பம் இருக்காது. அல்லேலூயா. ஆகவே அந்த குறிப்புகளை தான் இன்றைக்கி சொல்ல கேட்டோம். இப்படி அந்த ஆவியிலே நடத்தப்படுதல், வசனம் ஆவியாயும் இருக்கிறது. அந்த ஆவியினால வசனத்தை கொண்டு நம்ம நடத்தப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியான நம்ம நடத்தும் பொழுது நிச்சயமாகவே நம்ம நடக்க வேண்டிய வழியில் நடத்தி நித்திய ஜீவனுக்கு எதுவாக அவர் நடத்தி செல்வார். அல்லேலூயா. நான் கூட நினச்சேன், இந்த பாட்டை மனப்பாடம், இந்த 2 ஸ்டாண்ட்ஸாக மனப்பாடம் பண்ணி வச்சா போதும். சவன்வாதி சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை துதிப்பதற்கென்று, போற்றுவதற்கென்று, கனப்படுத்துவதற்கென்று, மகிமைப்படுத்துவதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்ம அதை ஒழுங்காக செய்யும்போது ஆண்டுடைய அன்பாகிய கிருபை நம்ம மேலே பெருகிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரை துதிக்கிற பிள்ளையாக மாறும்பொழுது நமக்கு ரோமர் 1 நமக்குள்ள அசுத்த சிந்தனைகள் நம்ம வராது, மேற்கொள்ளாது. ஆகவே நம்ம அப்படி ஒரு பிள்ளைகளாக மாறணும். சபையில் ஆராதிக்கிறோம், பாடுறோம், தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரை ஆராதிக்கிற, உயர்த்துகிற, மையப்படுத்துகிற, அப்போ நமக்கு 2-3 நல்ல பாட்டு ஸ்டாண்ட்ஸ் தெரிஞ்சால் நல்லது, எளிதாகவும் இருக்கணும், நல்ல ராகமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் தனியாக ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நான் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தனியாக ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது நமக்கு எளிதாக ஒரு சோர்வு வரும்னு வச்சுங்களேன். இப்போ இன்றைக்கி நம்ம பாடின பாட்டை நம்ம பாடினோம் அப்படின்னா குரூப்பில் போட்டிருக்கு இந்த பாட்டு, நீங்கள் வீட்டில் போய் கூட ஒரு பாட்டு பாருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது என் ஆண்டவர் ஒரு நாளும் என்ன கைவிடவில்லை. என்றைக்காவது ஒரு நாள் என்னை கைவிட்டாரா? இல்லை. ஆனால் கைவிட்டது மாதிரி சூழ்நிலை வந்தது. அல்லேலூயா. ஆனால் நோக்கி பார்த்த பொழுது என் ஆண்டவர் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய், அவரிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அனுபவமாக மாறும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு போராட்டங்கள் மத்தியிலும் ஒரு புது நம்பிக்கை, சோர்வு வராது. தேவனுடைய ரட்சிப்பின் மேலே, அவர் தருகிற விடுதலை மேலே நம்ம நம்பிக்கையாக சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. உலகத்தை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே வல்லமை. அல்லேலூயா. உங்கள் விசுவாசமே. அப்போது ஆண்டுடைய வசனத்தை ஆண்டவரை போல நம்ம கடைப்பிடிச்சு நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம எதுவும் மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. ஒரு மெய் சந்தோஷம், சமாதானம் இருக்கும். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தவாட்டியாக இருக்கும்படி அழைத்திருக்கீங்க. உம்முடைய சத்தியம் மைய வசனம் பரிசுத்தமானது. அந்த சத்தியத்தை கொண்டு எங்களை பரிசுத்தமாக்குற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை போல வசனங்களை கை கொண்டு உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து நீங்கள் எப்படி நடந்தீங்களோ, ஆவியின் கனியை கொடுக்கிறவராய் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தீங்களோ, நாங்களும் ஆவியின் கனிகளை நற்கிரிகளாக நாங்கள் கொடுத்து உண்மையிலே நிலைத்திருந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை போல
ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க அப்படிப்பட்ட ஆண்டவரே எங்கள் மனசாட்சியை எங்களுக்கு தாங்க, பிறர் சாட்சியை நீங்கள் தந்து நீங்கள் மகிமைப்படுங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே, நீங்களே எங்களை குறித்து சாட்சி கொடுக்கும்படியான சாட்சியாக எங்களை மாற்றுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். சபையிலே இன்னும் அநேகம் பேர் இப்படி பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாரும் கூட வசனங்களை நல்லா எடுத்து பிரசங்கிக்கூடிய ஒரு கன்வென்ஷன் நடத்தக்கூடிய அளவுக்கு பிரசங்கிக்க கர்த்தர் பெரிய கிருபைகளை தாளந்துகளை அதுக்கு ஆயத்தப்படுத்தும்படியான நேரங்களை நீங்கள் கொடுத்து ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். சபை மக்கள் எல்லாரும் ஊழியம் செய்ய, ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று விசுவாசித்து நீங்களே அதற்கு பலன் தருவீங்க என்று சொல்லி ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து அதில் உமக்கு பிரியமான அந்த சித்தத்தை செய்து முடிக்க பரிசுத்த ஆவியானவரின் உதவி ஒத்தாசையை நாங்கள் வேண்டி பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்கு உடைய சித்தத்தின்படி செய்து நித்திய ஜீவனை பெற எங்களை எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உடைய பரிசுத்தக்காரன் எங்கள் ஒருவரோடு இருப்பதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமேடி பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சலபங்களை மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் அவனுடைய சத்திய வசனத்தை கேட்டு அல்லேலூயா அப்படி நடக்க ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சகாலமும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.